आप सभी को प्रभु यीशु के नाम से हम अभिनंदन करते हैं। आइए हम गीतों के द्वारा प्रभु के नाम की महिमा करेंगे। जीवन जल आत्मा प्रभु बहती नदियाँ साथ प्रभु, जीवन जल आत्मा प्रभु बहती नदियाँ साथ प्रभु, आप
உன்னதத்தின் ஆவியே உந்தன் பக்தர் உள்ளத்தில் ஊற்ற வேண்டும் இந்த நாளிலே. உலகமெங்கும் சாட்சி நாங்களே. உன்னதத்தின் ஆவியே உந்தன் பக்தர் உள்ளத்தில் ஊற்ற வேண்டும் இந்த நாளிலே. உலகமெங்கும் சாட்சி நாங்களே. गिनती की पुस्तक அப்படி 23ஆம் அதிகாரம் उसके 23वां अध्याय இந்த 19 20 வசனத்தை வாசியுங்கள். 19 और 20 पढ़िए। பொய்சொல்ல தேவன் ஒரு மனிதன் அல்ல, மனமாற அவர் ஒரு மனுபுத்திரனும் அல்ல. அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரா? அவர் வசனித்து நிறைவேற்றாதிருப்பாரா? இதோ ஆசீர்வதிக்க கட்டளை பெற்றேன், அவர் ஆசீர்வதிக்கிறார், அதை நான் திருப்பக்கூடாது. ईश्वर தேவன் ஒரு மனுஷன் அல்ல, ईश्वर मनुष्य नहीं कि झूठ बोले, மனம் மாற அவர் ஒரு மனுபுத்திரன் அல்ல. और न वह आदमी है कि अपनी इच्छा बदले। அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரா? क्या जो कुछ उसने कहा उसे न करे? அவர் வசனித்தும் நிறைவேற்றாதிருப்பாரா? क्या वो वचन देकर उसे पूरा न करे? இதோ ஆசீர்வதிக்க கட்டளை பெற்று देख आशीर्वादी देने की आज्ञा मैंने पाई है, அவர் ஆசீர்வதிக்கிறார், वह आशीष दे चुका है அதை நான் திருப்ப கூடாது என்று சொல்லுவார். और मैं उसे पलट नहीं सकता। பிலேயாம் ஒரு பெரிய தீர்க்கதரிசி. बिलाम एक बहुत बड़ा भविष्यद्वक्ता। அந்த தீர்க்கதரிசி ஒரு நபரை சபித்தால் அது சாபம். यदि भविष्यद्वक्ता किसी को श्राप दे तो वो श्रापित होगा, அவர் ஆசீர்வதித்தால் அவர்கள் ஆசீர்வாதமாய் இருப்பார்கள். यदि वो आशीर्वाद दे तो वो आशीष पाएगा। இஸ்ரவேல் ஜனங்களை ஆண்டவர் எகிப்திலிருந்து வெளியே கொண்டு வந்து इस्राएल लोगों को परमेश्वर ने मिस्र देश से बाहर लाया, கானானுக்கு நேராக வழிநடத்தி கொண்டிருக்கிறார். कनान की ओर अगुवाई कर रहा था। கானானுக்குள் போகும்போது कनान के भीतर प्रवेश करते समय அங்கே பலவிதமான ஜாதிகள் ராஜாக்கள் இருந்தார்கள். वहां पर कई प्रकार की जाति के लोग और राजाएं थे। அவர்களோடு யுத்தம் செய்து அவர்களிடத்தில் வெற்றி பெற்று ஜெயம் பெற்றார்கள். उनसे वो युद्ध करके उनसे जय पाए। இஸ்ரவேல் ஜனங்கள் எங்கெல்லாம் யுத்தத்துக்கு கடந்து போகிறார்களோ जहां पे इस्राएल लोग युद्ध करने के लिए जाते थे, அங்கெல்லாம் யுத்தத்துல ஒரு பெரிய வெற்றியும் ஜெயமும் உண்டாயிற்று. वहां हर जगह में युद्ध में जय प्राप्त होती थी। அதை பார்த்து கொண்டிருக்கிறார் இந்த பாலாக் ராஜா. इसे देख रहा था बालाक राजा। இந்த ஜனங்களை எதிர்த்து நின்று நம் யுத்தத்துக்கு போவோமே ஆனால் यदि मैं इन लोगों का विरोध करूं या युद्ध करूं, நிச்சயம் நம்ம யுத்தத்திலே நாம் தோல்விதான் அடைவோம். निश्चय मैं युद्ध में हार जाऊंगा। ஏன் சொன்னா அவர்களோடு கர்த்தர் இருக்கிறார். क्योंकि परमेश्वर उनके संग है। அப்ப அவர்களை ஜெயிக்க வேண்டுமானால் यदि मुझे उन पर जय पाना है तो முதலாவது அவர்கள் சாபத்துக்கு உட்பட வேண்டும். सबसे पहले उनको श्रापित कर देना है। ஒரு மனுஷனுடைய வாழ்க்கை சாபத்துக்குள்ளாய் இருக்கும்போது जब किसी व्यक्ति का जीवन
श्रापित हो जाता है, அந்த மனுஷனுடைய வாழ்க்கையில சபிக்கிற சாபம் நிறைவேறுகிறது. उस व्यक्ति के जीवन में श्राप वैसे ही पूरा हो जाता है। அப்ப சபிக்கப்பட்ட மனுஷர்களாய் மாறி போவார்களேயானால் यदि कोई श्रापित व्यक्ति बन जाए, அவர்களை நாம் எளிதாக ஜெயித்துக் கொள்ளலாம். उनको हम आसानी से जीत पाएंगे। அப்ப இவர்களை நாம் சாதாரணமாக யுத்தத்துக்கு கடந்து போனால் நாம் தோல்வி அடைவோம். यदि हम मामूली से उनसे युद्ध करेंगे तो हम हार जाएंगे। நாம் ஜெயிக்க வேண்டுமானால் यदि हमको जीतना है तो இந்த ஜனங்களை சபிக்கணும். इन लोगों को श्राप देना है। இவர்கள் நடுவில் இருக்கிற கர்த்தர் அவங்களை விட்டு விலகணும். इनके मध्य में जो परमेश्वर है वो उनसे हटना है। இந்த பாலாக் ராஜா யோசனை பண்ணுகிறார். ये बालाक राजा ने आयोजन किया। இப்பொழுது அவருடைய உள்ளத்துல தோன்றது, अब इसके मन में विचार उठ रहा है, பிலேயாம் தீர்க்கதரிசி இருக்கிறார். बिलाम भविष्यद्वक्ता है, ஒரு பெரிய தீர்க்கதரிசி. वो एक बहुत बड़ा भविष्यद्वक्ता है। அவர் மனுஷனை ஆசீர்வதித்தால் ஆசீர்வாதம், यदि वो किसी मनुष्य को आशीर्वाद दे तो आशीर्वाद मिलेगा, அவர் சபித்தால் சாபம். यदि श्राप दे तो श्राप मिलेगा। இவ்வளவு கிருபை பெற்ற ஒரு தேவ மனுஷன் इतनी अनुग्रह पाया हुआ परमेश्वर இவரை அழைத்து கொண்டு வந்து इस व्यक्ति को ले आकर இஸ்ரவேல் ஜனங்களை சபிக்கணும். इस्राएल लोगों को अब श्राप देना है। அவர்கள் சபிக்கப்பட்டு போகும்போது ये लोग यदि श्रापित हो जाएंगे, கர்த்தர் அவர் நடுவில் இருந்து விலகி விடுவார். परमेश्वर उनके बीच में से हट जाएगा। அதற்கு பிறகு நாம் யுத்தத்துக்கு போவோமேயானால் यदि हम उसके बाद युद्ध में जाएंगे, அவர்களை எளிதாக ஜெயித்து हम விடலாம் आसानी से उनको जीत पाएंगे। என்ற எண்ணத்தோடு इसी विचार के साथ இந்த பிலேயாமை அழைத்து அனுப்பி इस बिलाम को बुलाकर भेजा இஸ்ரவேல் ஜனங்களை சபிக்கும்படியாய் சொல்லுகிறார். और इस्राएल लोगों को श्राप देने के लिए कहा। இஸ்ரவேல் ஜனங்களை சபிக்க சொல்லுகிறார். इस्राएल लोगों को श्राप देने के लिए कहा। இந்த காரியம் கர்த்தருக்கு பிரியமில்லை. ये बात परमेश्वर को प्रिय न लगा। ஆண்டவரிடத்துல போய் கேக்குறார். परमेश्वर से पूछा, ஆண்டவர் சொன்னார், நீ போகாத. परमेश्वर ने कहा तू मत जा। தேவ பிள்ளைகளை சபிப்பதற்கு நீ போகாத. परमेश्वर के लोगों को श्राप देने के लिए तू मत जा। தேவனுடைய பிள்ளைகள் நாம் மற்றவர்களை ஆசீர்வதிக்க கட்டளை பெற்றிருக்கிறோமே அன்றி சபிக்க கட்டளை பெறவில்லை. हम केवल दूसरों को आशीर्वाद देने के लिए ही आज्ञा पाए हैं, बल्कि श्राप देने के लिए नहीं। கர்த்தரை துதிக்கிற நாவில் இருந்து ஆசீர்வதித்த வார்த்தைகள் வெளிப்பட வேண்டுமே அல்லாமல் சபிக்கிற வார்த்தைகள் அல்ல. यहोवा की स्तुति धन्यवाद करने वाले मुंह से केवल आशीर्वाद भरी बातें निकलना है, बल्कि श्राप देने वाली बातें नहीं। அது கர்த்தருக்கு பிரியமில்லாத ஒரு காரியம். वो परमेश्वर को प्रिय नहीं है। கர்த்தர் சொல்லுகிறார், நீ போக வேண்டாம். परमेश्वर कहता है कि तू मत जा। ஜனங்களை சபிப்பதற்கு நீ போக வேண்டாம். लोगों को श्राप देने के लिए मत जा। ஆண்டவருடைய பிள்ளைகள் போவதற்கு பல இடங்கள் உண்டு. जाने के लिए कई जगह है। உலகத்திலே போவதற்கு பல இடங்கள் உண்டு. इस दुनिया में जाने के लिए कई जगह है। இன்றைக்கு தேவனுடைய பிள்ளைகள் நாம் எப்படிப்பட்ட பாதைகளில் நடக்கிறோம் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். परमेश्वर के लोग हम आज के दिन किस प्रकार के रास्ते में चलते हैं, इसे ध्यान करना है। உலக மக்களைப் போல दुनिया के लोगों के समान மற்றவர்களை சபித்துக் கொண்டிருக்கிறவர்கள், क्या जो दूसरों को श्राप देने वाले, சாபமான வார்த்தைகளை பேசுகிறவர்கள், श्राप भरी बातों को कहने वाले, இவருடைய கூட்டத்தில் போய் தேவனுடைய பிள்ளைகள் இருப்பது தேவ சித்தம் அல்ல. इनकी भीड़ में जाकर रहना परमेश्वर को पसंद नहीं है। இது ஆண்டவர் பிரியப்படுகிற காரியம் அல்ல. और ये परमेश्वर प्रिय नहीं करता। ஆண்டவர் சொல்றார், நீ போக வேண்டாம். परमेश्वर कहता है तू मत जा। பிலேயாம் மறுபடியும் போய் கேட்கிறார். बिलाम फिर से जाकर पूछता है, ஏன்னா பிலேயாமுக்கு ஒரு பெரிய ஆசை. क्योंकि बिलाम के मन में बहुत बड़ी इच्छा, பாலாக் ராஜா என்னை கனம் பண்ணுவார். बालाक राजा मेरी आदर करेगा, பாலாக் ராஜா எனக்கு வெகுமதி தருவார். बालाक राजा मुझे बड़ा इनाम देगा। இரண்டாம் முறை போய் கேட்கிறார். दोबारा फिर से जाकर पूछा। இரண்டாவது முறை போய் கேட்டபடினாலே दोबारा जाकर पूछने पर கர்த்தர் சொன்னார், நீ போ. परमेश्वर ने कहा तू जा, நீ போ. तू जा, ஆனா ஒண்ணு செய். लेकिन एक काम कर, நான் உன் வாயில என்ன வார்த்தை தருவேனோ அதைத்தான் நீ பேசணும். मैं तेरे मुंह में जुबान में जो शब्द रखूंगा उसी को कहना। நான் உன் வாயில தர்ற வார்த்தை மாத்திரம் தான் நீ பேசணும். तेरी जुबान में जो वचन आएगा उसी वचन कहना। தேவனுடைய பிள்ளைகள் கர்த்தர் ஒரு வார்த்தையை ஒரு காரியத்தை செய்ய சொன்னால், जब परमेश्वर आपसे कुछ काम करने को कहे, கர்த்தருடைய வார்த்தைக்கு நீங்கள் அப்படியே கீழ்ப்படிய கற்றுக்கொள்ளுங்கள். परमेश्वर की बातों को वैसे ही आज्ञा पालन करने को सीखे। அல்லது வயதிலே முதிர்ந்தவர்கள் ஒரு வார்த்தை சொன்னால், यदि आपसे बड़े बुजुर्ग कोई कुछ शब्द कहे, அவர்கள் சொல்லுகிற வார்த்தைக்கு அப்படியே கீழ்ப்படிய கற்றுக்கொள்ளுங்கள். उनकी बातों को मानने के लिए वैसे ही समर्पण करो। வயதில் முதிர்ந்தவர்கள் உலகத்தாராய் இருக்க கூடாது. लेकिन बुजुर्ग लोग जो है दुनियादारी के लोग नहीं होना है। அவர்கள் பின்மாற்றக்காரராய் தேவனை விட்டு தூரம் போனவர்களாய் இருக்க கூடாது. वे परमेश्वर से दूर हटे हुए लोग न रहे। கர்த்தருக்குள் இருக்கிற ஆவிக்குரிய முதியவர்களை நீங்கள் கனம் பண்ண வேண்டும். यहोवा में आत्मिक बुजुर्ग की आदर करें, அவருடைய வார்த்தைக்கு நீங்கள் கீழ்ப்படிய வேண்டும். उनकी बातों की आज्ञा पालन करें। இரண்டாவது முறை போய் கேட்க फिर से दोबारा पूछता है। ஆண்டவர் பார்த்தார். परमेश्वर ने देखा நான் உள்ளத்துக்குள்ள பண ஆசை. उसके मन में धन लोभी, பாலாக் ராஜா நிறைய அள்ளி தருவாரு. बालक राजा मुझे बहुत तोहफा देगा, நம்ம நல்ல கனம் பண்ணுவாரு. मुझे बहुत इनाम करेगा। இவன் உள்ளத்துக்குள்ள இருக்கிற ஆசையை கர்த்தர் பார்த்தார். इनके मन में जो इच्छा थी इसे परमेश्वर ने देखा। தேவனுடைய பிள்ளைகள் ஒவ்வொரு இருதயத்தின் அந்தரங்கங்களையும் ஆழ
गहराई को जांच कर देखने वाला हमारा परमेश्वर, ஆனபடினால அவனே அவன் இஷ்டத்துக்கு விட்டு விட்டான். इसलिए उनको उनकी इच्छा के अनुसार छोड़ दिया। ஆனா கர்த்தருடைய பிள்ளைகளை பாதுகாக்க வேண்டும். लेकिन परमेश्वर के लोगों को संभालना है। இவன் பணத்துக்கு ஆசைப்பட்டு பின்னாடி போகிறான். ये तो दल्लोभी बनकर उसके पीछे जा रहा है। பொண்ணு கிடைக்கும், सोना मिलेगा, வெகுமதி கிடைக்கும், கனம் மரியாதை கிடைக்கும், तोहफा मिलेगा, इनाम मिलेगा, आदर मिलेगा। அதன் மேல ஆசை வைத்து அவன் போகிறான். उस पर आशा और इच्छा रखते हुए गया। அங்கே போய் ஜனங்களை போய் சபித்தால் என் ஜனங்கள் என்ன செய்யும்? लेकिन वहां पर लोगों को जाकर श्राप दूं तो मेरे लोग क्या करेंगे? அதனால அவன் என் சொல்லுக்கு கேட்காம போனாலும் भले वो मेरी बात ना सुने, என் பிள்ளைகளை நான் சபிக்க விட மாட்டேன். मैं अपने बच्चों को श्राप देने नहीं दूंगा। என் பிள்ளைகளை நான் சபிக்க விட மாட்டேன். मैं मेरे बच्चों को श्राप देने नहीं दूंगा। தேவனுடைய பிள்ளைகள் கர்த்தர் உங்களை ஒரு நாள் சபிக்கிறவன் அல்ல. परमेश्वर आपको कभी श्राप देने वाला परमेश्वर नहीं है। கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளை ஒரு நாள் சாபத்துக்கு உட்படுத்தி வைக்கிறவர் அல்ல. परमेश्वर अपने लोगों को कभी श्राप के अधीन में रखने वाला परमेश्वर नहीं है। அவ்வளோ பெரிய தீர்க்கதரிசி, उतनी बड़ी भविष्यद्वक्ता, கர்த்தருடைய சத்தத்தை கேட்ட ஒரு மனுஷன், परमेश्वर की ध्वनि को सुना हुआ भविष्यद्वक्ता। அவன் ஆசீர்வதித்தால் ஆசீர்வாதம், சபித்தால் சாபம். यदि वो आशीष दे तो आशीष, श्राप दे तो श्राप। இப்படிப்பட்ட மனுஷனுக்குள்ள ஒரு ஆசை இருந்தது. ऐसी भविष्यद्वक्ता के भीतर एक इच्छा थी, ஒரே ஒரு ஆசை, एक ही अभिलाषा, நீதிமான் மரிப்பது போல நான் மரிக்கணும். जैसा धर्मी मरता है वैसे भी मरूं, நீதிமான் மரிப்பது போல மரிக்கணும். धर्मी के समान में मरूं। வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, पवित्र शास्त्र में लिखा गया है, அவனுக்குள்ளே ஆசை இருந்தது, उसके अंदर इच्छा थी, ஆனா அவனுடைய ஆசை நிறைவேறவில்லை. लेकिन उसकी इच्छा पूरी नहीं हुई। அவனுடைய ஆசை நிறைவேறவில்லை. उसकी इच्छा पूरी नहीं हुई। அவன் கண்கள் பிடுங்கப்பட்டவனாய் வேடிக்கை பொருளாகி மரித்தான். वो उसकी आंखें निचोड़े गए और एक तमाशा का वस्तु बनकर मृत्यु पाया। கர்த்தர் ஒரு வார்த்தையை சொல்லும்போது, जब परमेश्वर कुछ शब्द कहता है, அந்த வார்த்தைக்கு அப்படியல்ல ஆண்டவரே இப்படி என்று சொல்லி பதில் சொல்லி, यदि उस परमेश्वर के कहने को नहीं मानते हुए ऐसा नहीं परमेश्वर वैसा कहेंगे, கர்த்தருக்கு ஆலோசனை கொடுக்கிறவர்களாய் மாறினால், यदि हम परमेश्वर को सम्मति देने वाले बनेंगे, கர்த்தர் உங்கள் இஷ்டத்துக்கு உங்களை விட்டு விடுவார். परमेश्वर आपको अपने मनमानी अनुसार छोड़ देगा। ஆனால் உங்கள் வாழ்க்கையில் தேவ சித்தம் நிறைவேறாமல் போகும். लेकिन आपके जीवन में परमेश्वर की इच्छा पूरी नहीं होगी। தேவ சித்தம் நிறைவேறுவதற்காகவே நாம் தேவனை பின்பற்றிக் கொண்டிருக்கிறோம். परमेश्वर की इच्छा पूरी करने के लिए आप परमेश्वर का पीछा कर रहे हैं। அல்லேலூயா, हालेलुया, அல்லேலூயா. हालेलुया। பிலேயாமுடைய இஷ்டத்தின்படியே கர்த்தர் விட்டார். बिलाम की इच्छा के अनुसार परमेश्वर ने छोड़ दिया। பாலாக் ராஜா வரவேற்கிறார். बालाक राजा ने उसका स्वागत किया, மலை மேல கொண்டு போகிறார். बहुत बड़ा उसको स्वागत किया, 7 பலிபீடங்களை கட்டுகிறார்கள். 7 वेदियों को बनाया, என்னெல்லாம் செய்ய சொன்னாரோ எல்லாம் செய்து கொடுக்கிறார். जो भी कुछ करने को कहा सब किया। இப்ப மேல நின்று ஜனங்களை பார்க்கிறார். अभी ऊपर खड़े रहकर लोगों को देख रहा है। இஸ்ரவேல் ஜனங்கள் பாளையத்திலே சுற்றிலும் இருக்கிறார்கள். इस्राएल लोग सारे छावनी में फैले हुए हैं। கோத்திர கோத்திரமாய் ஜனங்கள் தங்கி இருக்கிறார்கள். गोत्र गोत्र में लोग रह रहे हैं। தூரத்திலிருந்து மலை உச்சியிலிருந்து பார்க்கிறார். ऊपर पहाड़ की चोटी में खड़े होकर देख रहा है। அவரை சபிக்கணும் என்று வாயை திறக்கிறார். जब वो श्राप देने के लिए अपना मुंह खोला, ஆனா சபிக்கணும்னு வாயை திறக்கிறார். श्राप देने के लिए अपना मुंह खोला, வாயிலிருந்து ஆசீர்வாதமான வார்த்தை வருகிறது. लेकिन मुंह से आशीर्वाद भरी बातें निकल रही हैं। அல்லேலூயா, हालेलुया। தேவனுடைய பிள்ளை கர்த்தர் உன் நடுவில் இருப்பாரானாய். यदि परमेश्वर आपके बीच में हो, உன்னை சபிக்க வேண்டும் என்று சொல்லி மக்கள் வந்தாலே, भले तुझे श्राप देने के लिए भी लोग आए, அவங்க வாயை திறக்கும்போது சாப வார்த்தை இல்ல ஆசீர்வாதமான வார்த்தை கடந்து வரும். जब वो मुंह खोलेंगे तो उसके मुंह से श्राप की बातें नहीं बल्कि आशीर्वाद की बातें निकलेगी। அதைத்தான் ஞானி சொல்லுகிறார். इसे ज्ञानी कहता है, இருதயத்தின் எண்ணம் மனுஷனுடையது, मन का विचार मनुष्य का है, நாவின் பிரதியுத்தரம் கர்த்தராவர். लेकिन जीभ का प्रत्युत्तर यहोवा की ओर से होती है। இருதயத்தில் உள்ள எண்ணங்கள் எல்லாம் மனுஷனுடையது, मन के विचार सब मनुष्य के हैं, நாவின் பிரதியுத்தரம் கர்த்தராவர். लेकिन जीभ का प्रत्युत्तर परमेश्वर की ओर से होती है। அவன் ஜனங்களை சபிக்க வேண்டும் என்று இருதயத்தில் நினைத்துக் கொண்டு போனார். उसने तो मन में सोचा कि लोगों को श्राप दूं, சபிக்க வேண்டும் என்று வாயை திறக்கிறார். लेकिन जब श्राप देने के लिए अपना मुंह खोला, ஆனால் அவனால் சபிக்க முடியவில்லை. வாயை திறந்தால் ஆசீர்வாதமான வார்த்தை वो வருகிறது. श्राप नहीं दे पाया, बल्कि जब भी मुंह खोलता तो आशीर्वाद भरी बातें निकलने लगी। அவன் ஜனங்களை பார்த்தபோது उसने जब लोगों को देखा, ஜனங்களை ஆசீர்வதிக்கிறார். लोगों को आशीष किया। தேவனுடைய பிள்ளைகள் இந்த பாலாக் ராஜாவுக்கு பெரிய கோபம் வந்தது. अब ये बालाक राजा को बहुत गुस्सा आया। நான் இந்த ஜனங்களை சபிப்பதற்காக உம்மை அழைத்து கொண்டு வந்தேன். मैं तो इन लोगों की श्राप देने के लिए तुमको बुलाया हूँ, நீர் இந்த ஜனங்களை ஆசீர்வதித்துக் கொண்டே இருக்கிறீர். लेकिन तुम तो इन लोगों को आशीष पर आशीष देते रहे हो। பிலேயாம் சொன்னான்,
சொன்னார். बिलाम ने कहा, நான் வரும்போதே சொன்னேன், मैं तो आने से पहले ही कहा था, கர்த்தரின் வாயில எதை வைப்பாரோ அதைத்தான் நான் பேசுவேன். मुझे मेरे जीव में परमेश्वर जो बातें देगा उसी को कहूंगा। ஆனால் போனது ஜனங்களை சபிப்பதற்காக பாலாக் ராஜா வெகுமதி தருவான் என்று கூலி பொருத்தி கொண்டாங்க போகிறான். गया था कि लोगों को श्राप देने के लिए कि मुझे बालाक राजा बहुत तोहफा देगा, इनाम देगा, इसी विचार से गया हुआ था। அவனை இஷ்டத்துக்கு கர்த்தர் விட்டு விட்டார். इसलिए परमेश्वर ने उसकी मनमानी अनुसार छोड़ दिया। தம்முடைய ஜனங்களை சபிப்பதற்கு கர்த்தர் அனுமதிக்கவே இல்லை. परंतु अपने लोगों को श्राप देने के लिए परमेश्वर ने बिल्कुल अनुमति नहीं दिया। தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் கர்த்தருக்குள் இருப்பீர்களானால், यदि आप यहोवा में रहोगे, கர்த்தர் உங்களை ஒரு நாள் சாபத்துக்கு உட்படுத்த மாட்டார். परमेश्वर आपको कभी श्रापित होने नहीं देगा। வேதனை வாசிக்கும் போது हम पवित्र शास्त्र में पढ़ते हैं, பொய் சொல்ல அவர் ஒரு மனிதன் அல்ல, वो कोई मनुष्य नहीं कि झूठ बोले, மனமாற அவர் ஒரு மனுபுத்திரன் அல்ல. और न वो कोई आदमी है कि अपनी इच्छा बदले। அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரா? क्या जो कुछ उसने कहा उसे न करे? வசனித்தும் நிறைவேற்றாதிருப்பாரா? क्या वो वचन देकर उसे पूरा न करे? அவர் பொய் சொல்கிற தேவன் அல்ல. वो झूठ बोलने वाला परमेश्वर नहीं। வேதனை நீங்கள் வாசிக்கும் போது हम पवित्र शास्त्र में पढ़ते हैं, என்னாகமத்தின் புத்தகம் गिनती की पुस्तक 11வது அதிகாரம் 11वां अध्याय 23வது வசனம் வாசிங்க. उसके 23वें वचन को पढ़िए। மோசேயை நோக்கி, கர்த்தருடைய கை குறுகி இருக்கிறதோ, என் வார்த்தையின்படி நடக்குமோ நடவதோ என்று நீ இப்பொழுது காண்பாய் என்றார். அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, वहां पर लिखा गया है, கர்த்தர் மோசேயை நோக்கி, यहोवा ने मूसा से कहा, கர்த்தருடைய கை குறுகி இருக்கிறதோ, क्या यहोवा का हाथ छोटा हो गया है? என் வார்த்தையின்படி நடக்குமோ நடவாதோ என்று कि अब मेरा वचन जो मैंने तुझसे कहा है वो पूरा होता है कि नहीं? நீ இப்பொழுது காண்பாய். इसे तू अब देखेगा। கர்த்தருடைய வார்த்தையின்படி நடக்குமோ நடவாதோ என்று இப்பொழுது நீ காண்பாய். क्या यहोवा का वचन जो मैंने तुझे कहा है वो पूरा होता है नहीं? उसे अब देखेगा। எகிப்திலிருந்து வெளியே வந்தார்கள் ஜனங்கள். लोग मिस्र देश से बाहर आए। பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்துக்கு கர்த்தர்களை அழைத்துக் கொண்டு போகிறார். दूध और मध बहने वाले कनान देश के और लोग अगुवाई किए गए। 40 வருஷம் வனாந்தரத்தில் நடக்கிறார்கள். 40 साल जंगल में सफर किए। ஒரு குறைவில்லை. उनके जीवन में कोई कमी नहीं था। கர்த்தர் அதிசயமாய் நடத்தி கொண்டு परमेश्वर ने बड़े अद्भुत रीति से उनकी अगुवाई किया। ஆனா இவர்களுக்கு ஒரே முறுமுறுப்பு. लेकिन अभी इनके जीवन में बड़ी कुड़कुड़ाना। நாங்கள் எகிப்திலே சாப்பிட்ட இறைச்சி இல்ல. हम तो मिस्र देश में जो मांस खाते थे वो मांस नहीं मिल रहा है। நாங்கள் எகிப்து தேசத்தில் சாப்பிட்ட வெங்காயம் வெள்ளப்பூண்டு இல்ல. हम जो मिस्र देश में जो कांदा और लहसुन खाते थे वो अभी नहीं है। ஒரே முறுமுறுப்பு. हमेशा कुड़कुड़ाना முறுமுறுப்பு. कुड़कुड़ाना। மோசே இடத்துல போய் முறுமுறுக்கிறார்கள். मूसा के पास जाकर कुड़कुड़ाते हैं, எங்களுக்கு இறைச்சி வேணும். हमको मांस चाहिए। மோசே பாவம் ஆண்டுடைய சமூகத்துல போய் விழுந்து கிடக்கிறார். मूसा जाकर परमेश्वर के चरण में गिरा पड़ा है। கர்த்தர் மோசேயை பார்க்கிறார். परमेश्वर ने मूसा को देखा। அந்த என்னுடைய கரத்தின் கை குறுகி போகவில்லை. क्या मेरा हाथ छोटा हो गया है? என்னுடைய வாயின் வார்த்தையின்படி நடக்குமோ நடவாதோ என்று நீ சோதித்து பார். अब तू देखेगा कि मेरा वचन जो मैंने तुझसे कहा है वो पूरा होता है नहीं। மோசே சொல்லுகிறார், मूसा कहता है, என் கூட இருக்கிற ஜனங்கள் 1-2 பேர் அல்ல, मेरे साथ कोई 1-2 जन नहीं है, 6 லட்சத்துக்கும் அதிகமான ஜனங்கள் இருக்கிறார்கள். 6 लाख से भी अधिक लोग मेरे साथ हैं। இவர்கள் எல்லாரும் மட்டும் சாப்பிட வேண்டுமானால் यदि इतने लोग मांस खाना है तो எங்க கூட இருக்கிற மிருகங்கள் எல்லாம் அடித்து கொண்டாலும் போதாது. हमारे पास जो जानवर है सबको मार डालेंगे तो भी उतनी मांस नहीं मिलेगी। வேதத்தில் வாசிக்கிறோம், पवित्र शास्त्र में पढ़ते हैं, கர்த்தர் சமுத்திரத்திற்கு ஒரு காற்றை வீச பண்ணினார். परमेश्वर ने समुद्र की ओर से एक बड़ी चावड़ी की ओर से भूमि पर हवा बहकाई। சமுத்திரத்திலிருந்து கர்த்தர் ஒரு காற்றை வீச பண்ணினார். समुद्र की ओर से बड़ी हवा बहकाई அந்த காற்று சமுத்திரத்திலிருந்து காடைகளை கொண்டு வந்து और वो समुद्र से बटेरे ले आकर இஸ்ரவேலர்கள் குடியிருந்த பாளையத்தை சுற்றிலும் நிரப்பிற்று. जहां पर इजराइल लोग थे उसकी छावनी पर चारों ओर भरा दी। சுற்றிலும் நிரப்பிற்று. पूरी तरह से चारों तरफ भर गया। ஒரு நாள் பிரயாண தூர அளவுக்கு 1 முழம் உயரத்துக்கு வந்து நிரப்பிற்று. एक दिन के मार्ग तक भूमि पर 2 हाथ के लगभग ऊंचे तक छा गए। கர்த்தருடைய கரம் குறுகி போகவில்லை. यहोवा का हाथ छोटा नहीं हुआ है। வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, पवित्र शास्त्र में लिखा गया है, அவர்கள் சாப்பிட்ட மச்சம், वे लोग जो खाए, அவர்கள் சாப்பிட்ட அந்த மட்டன் उन्होंने जो वो मांस खाया, அவங்க பல்லு இடையில இருக்கும் போதே जब उनके दांत के बीच में जो फंस गया था, அவர்கள் அநேகர் மாண்டு போனார்கள். उनमें से कई लोग मर मिटे। அவர்கள் அநேகர் மாண்டு போனார்கள். उनमें से कई लोग मर मिटे। ஏன்? क्यों? தேவனுடைய பிள்ளைகள் கர்த்தருடைய கை குறுகி போகவில்லை. क्योंकि यहोवा का हाथ छोटा नहीं हुआ है। கர்த்தருடைய வார்த்தையின்படி நடக்கு. यहोवा के वचन के अनुसार होगा।
समझता नहीं लेकिन कुड़कुड़ाता है। கர்த்தருடைய ஆசீர்வாதம் இருந்தும் यहोवा का आशीर्वाद होने पर भी அதை அனுபவிக்க முடியாதபடிக்கு இழந்து போகிறார்கள். उसे अनुभव न करते हुए उसे खो देते हैं। பகல்ல மேக ஸ்தம்பத்தை கொண்டு வழி நடத்துகிறார். दिन में आग मेघ स्तंभ के अनुसार चलाता है, இரவில் அக்னி ஸ்தம்பம் கொண்டு நடத்துகிறார். रात को अग्नि स्तंभ से चलाता है, குடிப்பதற்கு கண்மலையிலிருந்து தண்ணீர் கொண்டு வருகிறார். पीने के लिए चट्टान से पानी लाता है, சாப்பிடுவதற்கு வானத்திலிருந்து மன்னாவை பொழிய பண்ணுகிறார். खाने के लिए आसमान से मन्ना बरसाता है। அவர்கள் உடுத்தியிருந்த வஸ்திரம் பழமையாய் போகவில்லை. वे जो पहने थे वो कपड़े पुराने नहीं हुए, அவருடைய கால்களில் போட்டிருந்த பாதரட்சை பிஞ்சு போகவில்லை. उन्होंने जो पैरों में जूतियां पहना था वो पुराना नहीं हुए। கர்த்தர் எவ்வளவு அதிசயமாய் நடத்துகிறார். परमेश्वर कितने बड़े अद्भुत रीति से चलाता है। தேவனுடைய பிள்ளைகள் இன்றைக்கு கர்த்தருடைய வாழ்க்கையில் எவ்வளவு அதிசயமாய் நடத்துகிறார். आपके भी जीवन में परमेश्वर कितने अद्भुत रीति से चलाता है। எத்தனையோ ஜனங்கள் மாற்றி உடுப்பதற்கு வஸ்திரம் இல்லாமல் இருக்கிறார்கள். कितने लोगों को पहनने के लिए कपड़ा नहीं है, கர்த்தர் உங்களுக்கு எவ்வளவு வஸ்திரம் தந்திருக்கிறார். लेकिन परमेश्वर ने आपके लिए कितने कपड़े दिए हैं। எத்தனையோ ஜனங்கள் ஆகாரம் இல்லாமல் கஷ்டப்படுகிறார்கள். कितने लोग हैं जिसको ठीक सा भोजन नहीं मिलता, நமக்கு கர்த்தர் திருப்தியான சாப்பாடு தருகிறார். लेकिन परमेश्वर ने हमको पेट भरकर भोजन दिया है। தேவனுடைய பிள்ளைகள் நம்முடைய வாழ்க்கையின் சூழ்நிலைகள் எல்லாவற்றையும் கர்த்தர் அறிந்திருக்கிறார். हमारे जीवन की सभी परिस्थिति को परमेश्वर जानता है। இவ்வளவு ஆசீர்வாதமாய் கர்த்தர் நடத்தினாலும் इतने आशीर्वाद से परमेश्वर अगुवाई करने पर भी வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, पवित्र शास्त्र में लिखा है, வனாந்தரத்தில் யார் யாரெல்லாம் முறுமுறுத்தார்களோ जो भी कोई जंगल में बुड़बुड़ाने लगे அவர்கள் எல்லாம் வனாந்தரத்திலே மாண்டு போனார்கள். वे सब कोई जंगल में ही मर मिट गए। அவர்கள் எல்லாம் வனாந்தரத்திலே மாண்டு वे போனார்கள். लोग सब जंगल में ही मर मिट गए। முறுமுறுப்பு ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையிலே அழிவை உண்டாக்குகிறது. लोगों के जीवन में जो कुड़कुड़ाना होता है वो उनके लिए नष्ट लाता है। போதும் என்கிற மனதுடனே கூடிய தேவபக்தி மிகுந்தாதாய जो योग्य के रूप में पर्याप्त मन जो होती है, संतुष्ट मन वही काफी है। தேவன் நமக்கு தந்திருக்கிறது போதும். परमेश्वर ने हमको जो दिया है वो हमारे लिए काफी है। தேவனுடைய பிள்ளை கர்த்தர் உன்னை மகனாக மகளாக தெரிந்தெடுத்து परमेश्वर ने तुझे अपना बेटा और बेटी बनाकर रखा है। அவர் உனக்கு தகப்பன். वो तुम्हारा पिता है। உனக்கு இன்னும் தேவை என்பது அவருக்கு தெரியும். तुम्हें क्या जरूरत है उसे परमेश्वर पिता जानता நீ है। எதையெல்லாம் அனுபவிக்க வேண்டும் என்பது அவருக்கு தெரியும். आप क्या क्या अनुभव करना है सब कुछ वो जानता है। ஏற்ற வேளையில் எல்லாவற்றையும் தருவார். सब कुछ ठीक समय पर आपको देगा। அதுவரை கர்த்தருடைய கை குறுகி போகவில்லை என்ற விசுவாசத்தோடு இருக்க வேண்டும். तब तक यहोवा का हाथ छोटा नहीं हुआ है इसे विश्वास करते हुए बैठना है। முறுமுறுப்பு ஒன்று வந்தால் यदि कुड़कुड़ाना आ जाएगा, அந்த முறுமுறுப்பு வந்தா நிச்சயம் அழிவார். कुड़कुड़ाना होगा तो वहां पर निश्चय नष्ट होगा। கர்த்தர் சொன்னார், परमेश्वर ने कहा, நீங்கள் எதை செய்தாலும் சரி तुम जो भी करोगे முறுமுறுப்பு இல்லாமல் செய்யுங்கள். बिना कुड़कुड़ाए करो। முறுமுறுத்து செய்தால் यदि कुड़कुड़ाते करोगे அதுக்கு பிரதிபலன் ஒரு நாள் கிடைக்காது. उसका कोई प्रतिफल नहीं मिलेगा। முறுமுறுப்பை உங்களை விட்டு அகற்றுங்கள். आप अपने में से कुड़कुड़ाना को दूर कर दो। முறுமுறுப்பை உங்களை விட்டு அகற்றுங்கள். कुड़कुड़ाना अपने आप से दूर कर दो। கர்த்தருடைய கரம் பலத்திருக்கிறது. यहोवा का हाथ बलवंत है, அவருடைய கரம் பராக்கிரமமான காரியங்களை செய்யும். उसका हाथ सामर्थ्य में कामों को करता है। கரம் குறுகி போகவில்லை. आपका हाथ कभी यहोवा का हाथ छोटा नहीं हुआ है। கர்த்தருடைய கரம் குறுகி போகவில்லை. यहोवा का हाथ छोटा नहीं हुआ है। தேவனுடைய பிள்ளைகள் கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில கிரியை செய்ய போதுமானவராய் இருக்கிறார். परमेश्वर आपके जीवन में क्रिया करने के लिए पर्याप्त है। சமுத்திரத்திலிருந்து ஒரு காற்று வந்து வீசினது. समुद्र में से एक लहर या एक हवा बहकाई गई। அந்த காற்று காடைகளை கொண்டு வந்து குவித்தது. वो हवा जो है बठेरे को लाकर गिरा दिया। நமக்கு தெரியாது எங்க இருந்து வருது, हम नहीं जानते हैं कि कहां से आएगा, எப்போ வருது, कब आएगा, யார் மூலமாய் வருது, किसके द्वारा मिलेगा, நமக்கு தெரியாது. हम नहीं जानते हैं। ஆனால் கர்த்தர் ஏற்ற வேளை வரும்போது लेकिन परमेश्वर यहोवा ठीक समय आने पर எங்க இருந்து வர வேண்டுமோ, जहां से आना है, யார் மூலமாய் வர வேண்டுமோ, किसके द्वारा मिलना है, கர்த்தர் சரியான நேரத்தில் சரியாய் செய்வார். परमेश्वर ठीक समय पर ठीक योग्य पर करेगा। எவரிடத்தில் இருக்கிறதோ जिसके पास है அவனது உள்ளத்தில் தூக்கத்தை கலைத்து उनके नींद को हिलाकर இல்லாதவனுக்கு கொடுக்கும்படியாய் जिनके पास नहीं है उनको देने के लिए இருக்கிறவனுடைய தூக்கத்தை கலைக்கிற தெய்வம் நம்முடைய ஆண்டவர். जिसके पास है उसके नींद को हिलाने वाला हमारा परमेश्वर। தேவனுடைய பிள்ளைகள் கர்த்தரை சோதிக்க கூடாது. लेकिन परमेश्वर के लोग हमें परमेश्वर की परीक्षा नहीं करना है, முறுமுறுக்க கூடாது. कुड़कुड़ाना नहीं है। கர்த்தர் நடத்துறாருல, क्या परमेश्वर चला रहा है ना? நல்ல சாப்பாடு தந்திருக்கிறார், अच्छा भोजन दिया है, நல்ல வஸ்திரம் தந்திருக்கிறார், अच्छा वस्त्र दिया है, நல்ல ஆரோக்கியம் अच्छी தந்திருக்கிறார். आरोग्यता दिया है, ஏன் முறுமுறுக்கணும், फिर भी क्यों कुड़कुड़ाना है? எதுக்கு முறுமுறுக்கணும்? किस लिए कुड़कुड़ाना है? பராக்கிரமம் செய்கிற தேவனுடைய கரம் கூட இருக்கிறது. सामर्थ करने काम करने वाले परमेश्वर का हाथ हमारे संग है। பராக்கிரமம் செய்கிற தேவனுடைய கரம் கூட இருக்கிறது.
सामर्थ करने वाले भुजबल हमारे साथ है, யாரும் சபிக்க முடியாது. कोई भी हमें श्राप नहीं दे सकेगा। தேவனுடைய வலதுகரம் பராக்கிரம செய்யும். यहोवा का दाहिना हाथ सामर्थमय है, பராக்கிரம செய்கிற தேவனுடைய வலதுகரம் உயர்ந்திருக்கிறது. पराक्रम काम करने वाला परमेश्वर का दाहिना हाथ ऊंचा होता है। இந்த கரம் கூட இருக்கும் வரையிலேயே जब तक ये हाथ हमारे साथ है, எப்பேற்பட்ட பிலேயாம் தீர்க்கதரிசி வந்தாலே कितने ही बड़े बिलाम भविष्यद्वक्ता क्यों ना आए, அந்த பிலேயாம் தீர்க்கதரிசி வந்து சபித்தாலும் சபையை சாபம் வராது. बिलाम भविष्यद्वक्ता भी आकर श्राप दे, वो श्राप नहीं लगेगा। ஆனா ஒண்ணு, लेकिन एक बात, முறுமுறுப்பு இருக்க கூடாது. कुड़कुड़ाना नहीं होना है, முறுமுறுப்பு இருக்க கூடாது. कुड़कुड़ाना नहीं है। தேவனுடைய பிள்ளைகளுக்கு परमेश्वर के लोगों के अंदर போதும் என்கிற மனசு வேணும். संतुष्ट मन होना है, போதும் என்கிற மனசு வேணும். संतुष्ट मन होना है। அந்த போதும் என்கிற மனசோடு கூடிய தேவபக்தி जो संतुष्ट मन के साथ जो परमेश्वर का भक्त होता है, அதுதான் மிகுந்த ஆதாயம். वो ही अधिक लाभ है, மிகுந்த ஆதாயம். अधिक लाभ है। அப்ப இன்னைக்கு போதும்ங்கிற ஒரு மனசு நமக்கு வந்துட்டுனா यदि आज के दिन हमारे अंदर एक संतुष्ट मन आ जाए, நம்முடைய வாழ்க்கையிலே முறுமுறுப்புக்கு இடமே இல்லை. हमारे जीवन में कोई कुड़कुड़ाना ना होगी। திருப்தி இல்லாத காரணத்தினால்தான் संतुष्ट मन ना होने के कारण முறுமுறுத்து कुड़कुड़ाकर தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்கு பதிலாக परमेश्वर का आशीर्वाद को पाने से बढ़कर தேவனுடைய கோபத்தை சம்பாதித்து यहोवा का क्रोध को कमाकर இன்னைக்கு अनेक தங்கள் வாழ்க்கையிலே ஆசீர்வாதத்தை இழந்து आज கொண்டிருக்கிறார்கள். कई लोग अपने जीवन में आशीर्वाद को खो रहे हैं। ஆண்டவர் சொல்லுகிறார், परमेश्वर कहता है, இஸ்ரவேல் ஜனங்களை நான் ஆசீர்வதிப்பேன். इस्राएल लोगों को मैं आशीष करूंगा। கர்த்தர்களை ஆசீர்வதிக்கிறார். परमेश्वर उनको आशीष देता है। பிலேயாம் வாயினால் சொல்லும்போது தான் சொல்லுகிறார், बिलाम अपने मुंह से वही कहता है, ஆசீர்வதிக்க கட்டளை பெற்றிருக்கிறேன், அதை திருப்ப முடியாது. मैं आशीष देने का आज्ञा पाया हूँ, उसे कोई पलटा नहीं सकेगा। கர்த்தர்களை ஆசீர்வதிக்கிறார். परमेश्वर ने आशीष दे चुका है, கர்த்தர்களை ஆசீர்வதிக்கிறார். परमेश्वर हमको आशीष दिया है। இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையிலே ஆசீர்வாதங்கள் திரும்பி போகிறது. लेकिन कई लोगों के जीवन में आशीर्वाद मुड़ जाता है। கர்த்தருடைய பிள்ளைகள் ஆசீர்வாதத்தை பெற்று அனுபவிக்கிறவர்களாய் நாம் காணப்பட வேண்டும். आशीर्वाद को पाकर अनुभव करने वाले बने। ஆண்டவர் ஆசீர்வதிப்பதற்காக தான் இருக்கிறார். परमेश्वर आशीर्वाद देने के लिए बैठा है। வாக்குத்தத்த வசனம் எடுக்கிறோம். प्रतिज्ञा वचन लेते हैं, ஆசீர்வாதமான வாக்குத்தத்த वचन கிடைக்கிறது. आशीष भरी हुई बातें मिलती हैं, ரொம்ப சந்தோஷம். बड़ा आनंद है। ஆசீர்வாதமான வசனம் கிடைக்கும் போது ரொம்ப சந்தோஷம். जब आशीष भरी वचन मिलती है तो बड़ा आनंद होता है। ஆசீர்வாதமான வசனம் கிடைக்கிறதை பார்க்கிறேன். आशीष भरी हुई वचन मिलने से बढ़कर நம்மை உணர்த்தக்கூடிய, கண்டிக்கக்கூடிய, எச்சரிக்கக்கூடிய வாக்குத்தத்தங்கள் கிடைக்குமேயானால் यदि हमें शिक्षा देने वाली, हमें ताड़ना देने वाली, हमें डांटने वाली, हमें सुधारने वाली वचन मिले, அது ஒரு பெரிய ஆசீர்வாதம். तो वो सबसे बड़ा आशीर्वाद ஏன்னா है। ஆசீர்வாதமான வாக்குத்தத்தம் கிடைக்கும் போது क्योंकि जब आशीष भरी हुई वचन हमको मिलता है, மனசு ஒரு பெரிய திருப்தி. मन में बड़ा संतुष्ट, கர்த்தர் என் கூட இருக்கிறார், यहोवा परमेश्वर मेरे साथ है, என்ன ஆசீர்வதிக்கிறார். मुझे आशीष किया है। ஆனா எச்சரிப்பின் வசனம் கிடைக்கும் போது, लेकिन जब चेतावनी भरी बातें मिलती है, கடிந்து கொள்கிற வசனம் கிடைக்கும் போது जब कोई ताड़ना देने वाली वचन मिलती है, அந்த வசனம் எடுத்த உடனே ஒரு பயம் உண்டாகுது. जैसे वो चिट्ठी उठाते हैं एक डर आ जाता है, என்ன சம்பவிக்குமோ? क्या होगा। வருஷம் முழுவதும் அந்த வசனத்தை சொல்லி சொல்லி ஜெபிக்கிறோம். इस साल भर वही वचन को दोहराते हुए हम प्रार्थना करते வருஷம் हैं, முழுவதும் அந்த வசனத்தை சொல்லி சொல்லி ஜெபிக்கிறோம். साल भर वचन को दोहराते हुए प्रार्थना करते हैं। ஒவ்வொரு நாளும் அந்த வசனத்தை வாயை விட்டு பிரியாமல் இருக்கிறது. हर दिन वो वचन हमसे दूर नहीं होता। அந்த வசனத்தை வாயினால் அறிக்கையிட उस वचन को अपने मुंह से कबूल करते ஆண்டவர் அந்த அழிவுக்கு விலக்கி பாதுகாத்து परमेश्वर उस नष्ट से, नुकसान से हमको दूर करके, வருஷ கடைசி வரும்போது जब हम साल के अंत में पहुंचते हैं, கர்த்தர் எனக்கு இப்படி ஒரு வாக்குத்தத்தம் தந்தார். परमेश्वर ने मुझे ऐसा एक वादा किया था। என் குறைகளை கர்த்தருடைய சமூகத்தில் அறிக்கை செய்து मैंने अपने कमियों को परमेश्वर से कबूल करके கர்த்தர் வாழ்க்கையில் வர இருந்த ஆபத்தை விலக்கி பாதுகாத்தார் என்று சாட்சி சொல்ல முடியும். मेरे जीवन में जो भी दुर्घटनाएं और खतरा आना था, उनसे सब परमेश्वर ने मुझे दूर किया है। தேவனுடைய பிள்ளைகள் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்க நினைத்திருக்கிறார். परमेश्वर हमें आशीष करना ही चाहता है, கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். परमेश्वर हमें आशीष किया है। நான் கர்த்தர் ஆசீர்வதித்த ஆசீர்வாதத்தை என்னால் திருப்ப முடியாது என்று பிலேயாம் சொல்லுகிறார். बिलाम कहता है परमेश्वर ने जो आशीर्वाद दिया है उसे मैं पलट नहीं सकता। கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களை ஆசீர்வதித்திருக்கிறார். परमेश्वर ने इस्राएल लोगों को आशीष दिया है, நான் ஒண்ணு செய்ய முடியாது. लेकिन मैं उसे पलट नहीं सकूंगा। என்ன ஆசீர்வாதம்? कौन सा आशीर्वाद। இஸ்ரவேல் ஜனங்கள் சுற்றிலும் பாளையமடைந்து இருக்கிறார்கள். इस्राएल लोग चारों तरफ से छावनी में फैले हुए हैं, அவர்கள் தங்கள் கோத்திரமாய் வருஷமாய் பாளையமடைந்து இருக்கிறார்கள். वे लोग अपने गोत्र के रूप में पूरी छावनी में फैले हुए हैं, அவருடைய பாளையம் சுற்றி இருக்கிறது. उनकी चारों तरफ से छावनी है, நடுவிலே ஆசீர்வாதம் கூடாமல் இருக்கிறது.
அந்த ஆசரிப்பு கூடாரத்திலே கர்த்தர் உலாவுகிறார். उस तंबू में हमारा परमेश्वर यहोवा मंडराता है। அந்த ஆசரிப்பு கூடாரத்திலிருந்து கர்த்தர் பேசுகிறார். उसी तंबू के बीच में से यहोवा परमेश्वर बातें करता है। இஸ்ரவேல் ஜனங்களின் நடுவிலே इस्राएल लोगों के बीच में அங்கே ஆசரிப்பு கூடாரத்தின் நடுவிலே கர்த்தர் இருக்கிறார். वहां पर मिलाप वाले तंबू में हमारे यहोवा निवास किया है। கர்த்தர் அங்கிருந்து ஜனங்களோடு கூட பேசுகிறார். परमेश्वर वहां पर रहते हुए लोगों से बातें करता है। அதனால் இஸ்ரவேல் ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருந்தார்கள். इसलिए इस्राएल लोग भले ही आशीष पाए हैं, அவர்கள் மேல் இருந்த ஆசீர்வாதத்தை மாற்ற ஒருவரால் முடியவில்லை. उन पर जो आशीर्वाद था उसे कोई नहीं छीन सका। தேவனுடைய பிள்ளைகள் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க வேண்டுமானால் உங்கள் வாழ்க்கையின் நடுமையமாய் இயேசு இருக்க வேண்டும். यदि परमेश्वर आपको आशीर्वाद करना है तो आपके जीवन के मध्य भाग में यीशु होना है। இயேசு உங்கள் வாழ்க்கையின் நடுமையமாய் இருப்பாரானால் உங்கள் வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்பட்ட வாழ்க்கையாய் இருக்கு. यदि आपके जीवन के मध्य भाग में यीशु हो तो आपका जीवन आशीर्वाद के योग्य होगा। வேதத்தை வாசிக்கும் போது पवित्र शास्त्र में हम पढ़ते हैं, தேவனுடைய பிள்ளைகள் 1 சாமுவேல் புத்தகம் 15ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்தை வாசிப்பீர்களானால் पहले शमूएल की पुस्तक 15वां अध्याय की 29 वचन को यदि पढ़ेंगे, இஸ்ரவேலின் ஜெயபலமானவர் பொய் சொல்லுகிறதும் இல்லை, நாம் சொன்னதை பற்றி மனஸ்தாபப்படுகிறதும் இல்லை, மனமாற அவர் மனுஷன் அல்ல என்றார். இஸ்ரவேலின் ஜெயபலமானவர் பொய் சொல்கிறதில்லை. इस्राएल का बलमूल है वो तो झूठ नहीं बोलता அவர் தான் சொன்னதை பற்றி மனஸ்தாபப்படுகிறவர் और அல்ல. न पछताता है, क्योंकि वो मनुष्य नहीं कि वो पछताए। அவர் பொய் சொல்ல மனுஷன் அல்ல. और वो झूठ बोलने के लिए कोई मनुष्य नहीं। ஒன்றை அறிந்து கொள்ள வேண்டும். एक बात जानना है, நம்முடைய ஆண்டவர் பொய் சொல்ல மனுஷன் அல்ல. हमारा परमेश्वर झूठ बोलने वाले मनुष्य नहीं है। 1 ராஜாக்கள் 8ஆம் அதிகாரம் पहले राजाओं की पुस्तक 8वां अध्याय 1 ராஜாக்கள் 8ஆம் அதிகாரம் 56ஆம் வசனத்தை வாசியுங்கள். 56वां वचन पढ़िए, 8वां अध्याय 56। தாம் வாக்குத்தத்தம் பண்ணினபடியெல்லாம் தம்முடைய ஜனமாகிய இஸ்ரவேலுக்கு இளைப்பாறுதலை அருளின கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர் தம்முடைய தாசனாகிய மோசேயைக் கொண்டு சொன்ன அவருடைய நல் வார்த்தைகளில் எல்லாம் ஒரு வார்த்தையானாலும் தவறி போகவில்லை. மோசேயை கொண்டு சொன்ன வார்த்தைகளிலே जितनी भलाई की बातें उसने अपने दास मूसा के द्वारा कही थी, ஒரு வார்த்தை கூட தவறி போகல. उनमें से एक भी बिना पूरी हुए नहीं रही। எல்லா வார்த்தைகளையும் செய்து முடிக்கிறார். सब बातों को उसने पूरा किया। நம்ம ஆண்டுடைய பிள்ளைகள் நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் ஒரு வார்த்தை சொல்லி இருப்பாரானா यदि हमारे भी जीवन में परमेश्वर ने कोई वचन दिया हो, அதை ஒரு நாள் ஒரு மாற்ற மாட்டார். उसे परमेश्वर कभी नहीं बदलता। நமக்கு ஒரு காரியத்தை குறித்து வாக்குத்தத்தம் பண்ணியிருப்பாரானால் यदि हमारे जीवन में परमेश्वर ने किसी बातों के विषय वादा किया हो, அதை கர்த்தர் ஒரு நாளும் மாற்ற மாட்டார். उसे परमेश्वर कभी नहीं बदलता। ஒரு முறை சொன்ன வார்த்தையை இரண்டாவது முறை பார்த்து திருத்துகிற தேவன் நம்முடைய ஆண்டவர் அல்ல. एक बार कहा हुआ बात को फिर से सुधारता नहीं है। அவர் பொய் சொல்லுகிற மனுஷன் அல்ல, மனமாறுகிற மனுபுத்திரன் அல்ல. वो कोई झूठ बोलने के लिए मनुष्य नहीं और कोई अपनी बात पलटाने के लिए मनुष्य की पुत्र नहीं है। தேவனுடைய பிள்ளைகள் ஒன்றை அறிந்து கொள்ள வேண்டும். परमेश्वर के लोग केवल एक बात को जान ले, கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். परमेश्वर ने उसको आशीष दिया है நாம் ஆசீர்வாதமாய் இருக்க வேண்டும் என்று தான் விரும்புகிறார். और हम आशीष से रहना ही वो चाहता है। இந்த ஆசீர்வாதத்தை நமக்குள்ளே நிலைத்திருக்க வைக்க வேண்டியது நம்முடைய கடமை. लेकिन इस आशीर्वाद को हमारे बीच में, हमारे अंदर टिकाना हमारा काम है। வேதத்தை நாம் வாசிக்கும் போது पवित्र शास्त्र में पढ़ते हैं, ஆதி தகப்பனாகிய ஆபிரகாமை குறித்து எல்லாருக்கும் தெரியும். हमारे मूल पिता जो अब्राहम है उनके बारे में हम सब जानते हैं। அந்த ஆபிரகாமுடைய வாழ்க்கையில் இருந்து சில வார்த்தைகளை தியானித்து தேவனுடைய பிள்ளைகள் நாம் கடந்து செல்லுவார். उस अब्राहम के जीवन की कुछ बातों को हम ध्यान करेंगे और हमारे लिए आशीष का कारण बने। ஒன்றை புரிந்து கொள்ளணும். एक बात ध्यान दीजिए, கர்த்தர் நமக்கு வாக்குத்தத்தம் தருகிறார். परमेश्वर हमसे वादा करता है, அந்த வாக்குத்தத்தம் நமக்கு ஆசீர்வாதமான வாக்குத்தத்தம். वो वादा हमारे लिए आशीर्वाद देने का वादा है। கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். परमेश्वर ने हमको आशीष दिया है, கர்த்தர் நம்ம மத்தியில இருக்கிறார். परमेश्वर हमारे बीच में है। அநேகருடைய வாழ்க்கையிலே ஆசீர்வாதம் சாபமாய் மாறி போகிறது. लेकिन कई लोगों के जीवन में आशीर्वाद श्राप बन जाता है, அல்லது அநேகருடைய வாழ்க்கையிலே ஆசீர்வாதங்களை இழந்து போகிறார்கள். या कई लोग अपने जीवन में आशीर्वाद को खो देते हैं, தேவனுடைய ஆசீர்வாதத்தை இழந்து போகிறார்கள். परमेश्वर के आशीर्वाद को खो देते हैं। உலக பிரகாரமான ஆசீர்வாதங்கள் இருக்கும். दुनिया की प्रकार के आशीर्वाद भी होगी, உலக பிரகாரமான ஆசீர்வாதங்கள் இருக்கு. दुनियादारी के आशीर्वाद भी होगी, அந்த ஆசீர்வாதமும் தேவனால் வந்ததா இல்லையா என்கிற அறிவு கூட இருக்காது. लेकिन ये आशीर्वाद मुझे परमेश्वर की ओर से मिला है या नहीं, इसकी भी जानकारी उनके भीतर नहीं होती है। ஏன் சொன்னா क्योंकि தேவனுடைய பிள்ளைகள் கஷ்டப்படுகிற மனுஷன் கர்த்தரை தேடுவான். जब गरीबी में रहता है तब परमेश्वर को ढूंढते हैं, கஷ்டத்தில் இருக்கும்போது கர்த்தரை தேடுவான். गरीबी में होते समय परमेश्वर को ढूंढते हैं। ஆனா ஐஸ்வர்யம் விருத்தியாக लेकिन जैसे ही धन बढ़ते जाता है, கர்த்தரை தேட
परमेश्वर को ढूंढ रहा था वो आंखें ஐஸ்வர்யத்தின் மீது வைக்கப்படுகிறது. धन के ऊपर लगाया जाता है। தன்னுடைய கண்கள் கர்த்தரை நோக்கி பார்த்த காலமில்லை. जब जिन दिनों में वो अपनी आंखें परमेश्वर की ओर उठाते थे, கால்கள் இடராத செம்மையான பாதையிலே கர்த்தர் நடத்தினார். पैर को बिना ठोकर खाए सीधे मार्ग में परमेश्वर ने अगुवाई किया। கர்த்தர் மேல் இருந்த கண்கள் கர்த்தரை விட்டு விலகி, लेकिन जो आंखें परमेश्वर पर बसा हुआ था उसे परमेश्वर से दूर होकर விருத்தியாகிற ஐஸ்வர்யத்தின் மீது வைக்கப்படும் போது बढ़ने वाले ऐश्वर्य पर बसाते समय அவருடைய கால் நடைகள் கர்த்தருக்கு நேராக இருக்கிறதா விலகி போகிறதா என்கிற அறிவே இல்லாமல் போகிறது. क्या मेरा पद जो है, मेरी मार्ग परमेश्वर की ओर जा रहा है या हट रहा है, इसकी जानकारी नहीं होती है। இதுதான் பிழையாமின் வாழ்க்கையிலே சம்பவித்தது. यही बिलाम के जीवन में भी हुआ। வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, पवित्र शास्त्र में लिखा गया है, பிழையாமுக்கு ஒரு திருப்தி. लेकिन बिलाम के मन में एक तृप्त था। நான் ஆண்டவர்ட்ட ஒரு நேரத்துக்கு ரெண்டு நேரம் கேட்டுட்டு தான் வந்திருக்கிறேன். मैं परमेश्वर से एक का दो बार पूछ के आया हूँ। இங்க வந்தாலுமே கர்த்தர் சொல்லுற வார்த்தையை தான் நான் சொல்லுவேன். यहाँ आने के बाद भी मैं परमेश्वर के द्वारा कही हुई बात को ही मैं बता रहा हूँ। கர்த்தர் பேசாத வார்த்தை நான் சொல்ல மாட்டேன். परमेश्वर ने जो नहीं कहा उसे मैं नहीं कह रहा हूँ। ரொம்ப திருப்தியா தான் வந்தான். बड़ा तृप्त से आया। ஆனா வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, लेकिन पवित्र शास्त्र में लिखा गया है, பிழையாம் புறப்பட்டு போன பாதை கர்த்தருக்கு பிரியமில்லை. बिलाम जिस रास्ते से निकल गया वो रास्ता परमेश्वर को प्रिय नहीं था। பிழையாம் புறப்பட்டு போன பாதை கர்த்தருக்கு பிரியமில்லை. बिलाम जिस रास्ते से निकल पड़ा उस रास्ता परमेश्वर को प्रिय नहीं था। கர்த்தருக்கு பிரியமில்லாத பாதைகளுடைய கால்கள் கடந்து சென்று போனபடினால जो रास्ता परमेश्वर को प्रिय नहीं, उस रास्ते में हमारा पैर जाने के कारण அவனை உணர்த்தும்படியாய் கர்த்தர் தம்முடைய தூதனை அனுப்பினார். उसे विवेकित करने के लिए परमेश्वर ने अपने दूतों को भेजा। தேவனுடைய பிள்ளைகள் நம்மை ஆசீர்வதிக்கிறவர் கர்த்தர். हमें आशीर्वाद करता है हमारा यहोवा। எல்லாரையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். सबको परमेश्वर आशीर्वाद देता है, இந்த ஆசீர்வாதம் நம்முடைய வாழ்க்கையில தங்கி இருக்கணும். लेकिन ये आशीर्वाद हमारे जीवन में बसना है। இந்த ஆசீர்வாதம் நமக்கு தங்கி இருக்கணும். ये आशीर्वाद टिकना है। கர்த்தர் அவங்களை ஆசீர்வதித்திருக்கிறார். परमेश्वर ने उनको आशीष दिया है। நான் அதை மாற்ற கூடாது. मैं उसे नहीं बदल सकता, நான் அதை திருப்ப கூடாது. मैं उसे पलट नहीं सकता। பொய் சொல்ல தேவன் மனுஷன் அல்ல, மனமான மனுபுத்திரன் அல்ல. झूठ बोलने के लिए कोई परमेश्वर इंसान नहीं या पलटने के लिए कोई मनुष्य का पुत्र नहीं। தீர்க்கதரிசி சொன்ன ஒரு வார்த்தை, यही भविष्यद्वक्ता ने कही हुई बात है। கர்த்தர் அவங்களை ஆசீர்வதித்திருக்கிறார், நான் அதை திருப்ப கூடாது. परमेश्वर ने उनको आशीष दिया है, मैं उसे पलट नहीं सकता। கர்த்தர் உங்கள் நடுவில் இருப்பாரானால், यदि परमेश्वर उनके बीच में हो, கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்திருக்கிறார், परमेश्वर ने आपको आशीष किया है, அதை யாரும் திருப்ப முடியாது. उसे कोई पलट नहीं सकेगा। யாரும் திருப்ப முடியாது. कोई नहीं पलट सकेगा। அவங்க சாபம் போடுறாங்க, वो श्राप दे रहे हैं, இவங்க சாபம் போடுறாங்க, ये श्राप दे रहे हैं, நான் எப்ப அழிஞ்சு போவான் அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்து இருக்கிறாங்க. मैं कब नष्ट होऊंगा बोलकर इंतजार कर रहे हैं। அப்படி சொல்லி பயப்பட வேண்டாம். ऐसे बोलकर डरने की जरूरत கர்த்தர் नहीं நம் है। நடுவில் இருப்பாரானால், यदि परमेश्वर यहोवा हमारे बीच में है, தேவனுடைய பிள்ளைகள் யார் எப்பொழுது என்று எதிர்பார்த்து இருந்தாலும், भले कौन भी कब बोलकर इंतजार करे, அப்படி எதிர்பார்த்திருக்கிற மக்களுக்கு மத்தியிலே தேவன் உங்களை உயர்த்துவாரே அல்லாமல் வெட்கப்பட்டு போக பண்ண மாட்டார். वैसे इंतजार करने वालों के बीच में परमेश्वर केवल आपकी उन्नति करेंगे, बल्कि उनके बीच में आपको लज्जित न होने नहीं देगा। வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, पवित्र शास्त्र में लिखा गया है, துன்மார்க்கன் தன் பல்லை கடித்து கரைந்து போகிறான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. अधर्मी जो अपने दांत को पीसकर पिघल जाता है, பல்ல கட்டிக்கிறது दांत को पीसना விசுவாசிகள் தான். विश्वासी लोग, ரட்சிக்கப்பட்டவர்களா இருந்தாலும் भले उद्धार पाए हुए लोग हैं, ஒருவருக்கு ஒருவர் பிடிக்காது. एक दूसरे से पसंद नहीं करते, ஒருவரை பார்த்தால் இன்னொரு பல்ல கடிக்கிறார். एक दूसरे को देखने पर दांत को पिसाते हैं, பின்னாடி இருந்து பார்க்கிறார்கள். पीछे से देखते हैं, என்ன சம்பவிக்கும்? क्या होगा, எப்பொழுது அழிவார்கள்? कब नष्ट होगा, எப்பொழுது ஒண்ணுமில்லாமல் போவார்கள்? कब इनका नाम मिट जाएगा। இப்படி எதிர்பார்க்கிற சுபாவம் இருக்குதுல்ல, जो ये स्वभाव है जिनके अंदर दूसरों की गिरने की आदत இந்த है, சுபாவம் உள்ள மனுஷர்கள் அவர்கள் ரட்சிக்கப்பட்ட நீதிமான்கள் அல்ல. वो लोग ऐसे स्वभाव जिनके अंदर होता है वो उद्धार नहीं पाए और वो धर्मी नहीं है। மற்றவர்களுக்கு விரோதமாய் பல்லை கடிக்கிறவன் துன்மார்க்கன். जो दूसरों के विरोध अपने दांत को पीसने वाले अधर्मी लोग। தேவனுடைய பிள்ளைகள் எத்தனை பேர் உங்களுக்கு விரோதமாய் பல்லை கடித்தாலும், भले आपके विरोध कितने भी लोग दांत पीसे, எப்பொழுது அழிந்து போவான், ஒன்றுமில்லாமல் போவான் என்று எதிர்பார்த்திருந்தாலும், कब नष्ट होगा, कब इसका नाम मिटेगा, ऐसे भले ही आपके लिए इंतजार करे, கர்த்தர் உங்கள் நடுவில் இருப்பாரானால், लेकिन परमेश्वर यहोवा यदि आपके बीच में हो, கர்த்தர் உங்கள் நடுவில் இருப்பாரானால், यदि परमेश्वर यहोवा आपके बीच में हो, தேவனுடைய பிள்ளைகள் தீங்கை காண மாட்டார். परमेश्वर के लोग तुम कभी बुराई ना देखोगे। அல்லேலூயா, 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 அல்லேலூயா। சிலர் ஜெபிக்கிறார்கள், कुछ लोग प्रार्थना करते हैं, விசுவாசிகள் ஜெபிக்கிறார்கள், विश्वासी लोग प्रार्थना करते हैं, ஆண்டவரே அவர்கள் அழியும், हे परमेश्वर उनको मार डालो,
तोड़ दो, என் கண்ணால அதை நான் பார்க்கணும். मेरे आंखों से मैं उसे देखना है, அவங்க அழிஞ்சு போறதை என் கண்ணால பார்க்கணும். वे लोग नष्ट होने से मुझे अपने आंखों से देखना है। விசுவாசிகள் ஜெபிக்கிறார்கள். विश्वासी लोग प्रार्थना करते हैं, அநேக விசுவாசிகள் ஜெபிக்கிறார்கள். कई विश्वासी लोग प्रार्थना करते हैं। தேவனுடைய பிள்ளைகள் இப்படிப்பட்ட ஒரு விசுவாசிகள் அல்ல. ये कोई विश्वासी नहीं है। ஒரு சகோதரி என்ன வந்து கேட்டாங்க, एक बहन ने मुझसे आकर पूछा, சிஸ்டர் இவங்க இப்படிலாம் ஜெபிக்கிறாங்களே, இந்த ஜெபத்தை கத்த கேட்பாரா? सिस्टर जी ये लोग ऐसे भी प्रार्थना करते हैं, इनकी प्रार्थना सुनी जाएगी? தேவனுடைய பிள்ளைகள் இப்படிப்பட்ட ஜெபம் அல்ல. ऐसी प्रार्थना कोई प्रार्थना नहीं है, இப்படிப்பட்ட ஜெபத்தை கத்த கேட்கவும் மாட்டார். और ऐसी प्रार्थना को परमेश्वर सुनता भी नहीं है। தேவனுடைய பிள்ளைகள் மற்றவருடைய அழிவுக்காக காத்திருந்து ஜெபிக்கிறவர்கள் துன்மார்க்கர்கள். और जो व्यक्ति दूसरों की नष्ट होने के लिए प्रार्थना करता है वो अधर्मी है। துன்மார்க்கன் தன் கால்களுக்கு தானே கையை வருவிக்கிறார். अधर्मी व्यक्ति अपनी पैरों के लिए जाल फैलाता है। தேவனுடைய பிள்ளைகள் மற்றவருடைய ஆசீர்வாதத்தை விரும்புகிறவன் நீதிமான். जो अधर्मी व्यक्ति दूसरों की आशीर्वाद को चाहता है, மற்றவருடைய முன்னேற்றத்திலே சந்தோஷப்படுகிறவன் நீதிமான். दूसरों की बढ़ोतरी में आनंद बनाता है धर्मी। இந்த கர்த்தருடைய ஆசீர்வாதம் நம்முடைய வாழ்க்கையில் தங்கி இருக்க வேண்டுமானால் यदि परमेश्वर का आशीर्वाद हमारे जीवन में बसना हो तो நேற்று நாம் வாசிக்கிறோம், पवित्र शास्त्र में हम पढ़ते हैं ஆபிரகாமை கர்த்தர் ஆசீர்வதித்தார். अब्राहम को परमेश्वर ने आशीष किया। ஆபிரகாமின் சந்ததி தான் நாம் எல்லாரும். हम सब अब्राहम के ही वंश हैं। எத்தனையோ ஆயிரம் வருஷங்களுக்கு முன்பதாகவே கர்த்தர் இதை திட்டம் பண்ணி இருக்கிறார். कितने सालों के पहले ही परमेश्वर ने नियोजन कर दिया, ஆனால் அதற்குரிய கால நேரம் வந்தபோது लेकिन जब उसका काल और समय आया, கர்த்தர் ஆபிரகாமை அழைத்து परमेश्वर ने अब्राहम को बुलाया முதலாவது சொன்னார், और पहला कहा, நீ உன் இனத்தையும் तू अपने जात के लोगों को, தேசத்தையும் अपना देश, உன் தகப்பன் வீட்டை விட்டு புறப்பட்டு अपना पिता का घर छोड़कर निकल, நான் காண்பிக்கிற தேசத்துக்கு புறப்பட்டு போ என்று சொன்னார். और मैं तुझे जिस देश को जाने के लिए कहूंगा वहां जा। கர்த்தர் சொன்ன வார்த்தைக்கு ஆபிரகாம் அப்படியே கீழ்ப்படிந்தார். परमेश्वर ने जो अब्राहम से कहा उसे वैसे ही पूरा किया, உடனே கீழ்ப்படிகிறார். तुरंत माना। ஆண்டவர் சொன்னார், परमेश्वर ने कहा உன் இனத்தை விடு, तू अपनी जात के लोगों को உன் छोड़, தகப்பன் வீட்டை விடு, तेरे पिता का घर छोड़, உன் தேசத்தை விடு, तेरा देश को छोड़, நான் காண்பிக்கிற தேசத்துக்கு புறப்பட்டு और போ. मैं जो देश दिखाऊंगा वहीं जा। எதிர்த்து பேசுனதாக வேதத்தில் எழுதப்படவில்லை. और पवित्र शास्त्र में उसने कोई उल्टा कहा करके नहीं लिखा गया है। கர்த்தருடைய வார்த்தைக்கு அப்படியே கீழ்ப்படிந்து ஆபிரகாம் புறப்பட்டு போனார். अब्राहम परमेश्वर की बात को वैसे ही माना और वो निकल पड़ा। கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். परमेश्वर ने हमको भी आशीष किया है, அதை யாரும் திருப்ப கூடாது. उसे कोई पलट नहीं सकता, யாராலும் திருப்ப முடியாது. कोई पलट नहीं सकता। எப்போ कब? கர்த்தர் நம் நடுவில் இருக்கும்போது, जब यहोवा हमारे मध्य में है, நம்முடைய வாழ்க்கையின் மத்தியஸ்தராய் கர்த்தர் இருக்கும்போது, हमारे जीवन के मध्यस्तर बनकर जब यीशु होता है, கர்த்தர் நமக்கு தந்த ஆசீர்வாதத்தை யாரும் திருப்ப முடியாது. हमारे जीवन में परमेश्वर ने दिया हुआ आशीर्वाद को कोई पलट नहीं सकेगा। மாத்திரமல்ல, केवल वो नहीं, தேவனுடைய பிள்ளைகளுக்குள்ள கீழ்ப்படிதல் உண்டாயிருக்க வேண்டும். परमेश्वर के लोगों के अंदर आज्ञाकारी होना है। கீழ்ப்படிதல், आज्ञाकारी, கீழ்ப்படிதல் இல்லாமல் ஒரு மனுஷன் உயர்வடைய முடியாது. कोई भी व्यक्ति जिसके अंदर आज्ञाकारी न हो तो बढ़ नहीं पाएगा। கீழ்ப்படிதல் இல்லாமல் மேல்படி போக முடியாது. आज्ञाकारी न बनते हुए ऊपर की सीढ़ी नहीं चढ़ सकते। தேவனுடைய பிள்ளைகளுக்குள்ள கீழ்ப்படிதல் வேண்டும். परमेश्वर के लोगों के अंदर आज्ञा पालन होना अवश्य है। கர்த்தர் ஒரு காரியத்தை சொல்லுவாரானால், जब परमेश्वर हमसे कुछ काम करने को कहे, ஆண்டவரிடத்தில் எதிர்த்து கேள்வி கேட்காமல் கீழ்ப்படிய வேண்டும். परमेश्वर से कोई उलट जवाब न देते हुए मानना है। எதிர்த்து கேள்வி கேட்டால் லோத்து, लूत ने उलट बातें कहा, லோத்து கெட்டு போனார். लूत बिगड़ गया। தேவனுடைய பிள்ளைகள் परमेश्वर के लोग இரண்டாவது போய் கேட்டாரா பிள்ளையா, दोबारा जाकर बिलाम ने पूछा, ஆண்டவர் சொன்னார் போ அப்படின்னு. परमेश्वर ने कहा जा। ஆண்டவரிடத்துல போய் இரண்டாவது தடவை மூணாவது தடவை போய் ஜெபிக்க காரணம், परमेश्वर के पास जाकर दोबारा तीसरा बार जाकर प्रार्थना करने का कारण क्या है? உள்ளத்துக்குள்ள ஆசை, मन में इच्छा है। உள்ளத்துக்குள்ள ஆசை இருக்கிறதுனால தான் मन में इच्छा होने के कारण அது ரெண்டு நேரம் மூணாவது நேரம் போய் ஜெபிக்கிறாங்க. 2 बार 3 बार जाकर प्रार्थना करते हैं। சிலர் சொல்லுவார்கள், कुछ लोग बोलते हैं, எனக்கு ஜெபிக்கும் போது मैं जब प्रार्थना करती हूँ இந்த காரியத்துல முடிவெடுக்க என்னால முடியாது. इस बात में मैं निर्णय नहीं कर सकता हूँ। அதனால என்னால முடிவெடுக்க முடியாத காரணத்தினால इसलिए मैं निर्णय नहीं कर सकता हूँ। इसलिए 4-5 பேப்பரை கிழிச்சு சிட்டி எழுதி போட்டு 4-5 चिट्ठी निकालकर चिट्ठी में लिखकर அந்த சிட்டில ஏதாவது ஒண்ணை எடுத்து उस चिट्ठी में से एक चिट्ठी निकालकर அந்த சிட்டில என்ன எழுதியிருக்கோ அதுதான் தேவ சித்தம் அப்படின்னு சொல்லி நான் கன்ஃபார்ம் பண்ணிக்கிடுவேன். उस चिट्ठी में जो लिखा है वही परमेश्वर को इच्छा है बोलकर मैं कंफर्म कर लूंगा। இப்படி சில விசுவாசிகள் இருக்கிறார்கள். ऐसे भी कुछ विश्वासी लोग हैं। தேவனுடைய பிள்ளைகள் ஆவியானவர் நமக்குள்ளே இருப்பாரானால், यदि पवित्र आत्मा जी हमारे भीतर हो, ஆவியானவர் நம்மை வெளிப்படுத்தி தருவார். पवित्र आत्मा जी हमारे लिए प्रकट करके देगा। பரிசுத்த ஆவியானவர் உள்ளுணர்வு மூலமாய் பேசுவார். पवित्र आत्मा जी हमारे मन की गहराई
भावनाओं से बात அந்த करता है। பரிசுத்த ஆவியானவர் நாம் நடக்க வேண்டிய வழிகளை உங்களுக்கு போதிப்பார். वही पवित्र आत्मा जी हमें चलने का रास्ता भी दिखाता है। 100க்கு 100 கீழ்ப்படிதல். पूरी 100 का 100% मानना, எதிர்த்து கேள்வி கேட்காமல் கீழ்ப்படிதல். उलट प्रश्न न पूछे बिना मानना। இந்த கீழ்ப்படிதல் மனுஷனுக்குள்ளே உருவாகும் போது ये आज्ञाकारी जब किसी मनुष्य के अंदर होता है, அந்த மனுஷனுக்குள்ளே தாழ்மை தானாகவே உருவாகிறது. उस व्यक्ति के भीतर अपने आप एक नम्रता होती है। ஆபிரகாம் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து புறப்பட்டு போனார். अब्राहम परमेश्वर की बात मानकर वैसे ही निकल पड़ा। கீழ்ப்படிதல் அல்ல, आज्ञा पालन नहीं, 100க்கு 100 கீழ்ப்படிதலை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். 100 का 100% आज्ञा पालन परमेश्वर चाहता है। நமக்கு இஷ்டமான காரியத்துக்கு கர்த்தர் பேசினார் என்று கீழ்ப்படிந்திருவோம். केवल हमारे लिए जो पसंद है उस बात को बोलने पर हम मान लेते हैं। நமக்கு இஷ்டமில்லாத ஒரு காரியத்தை கர்த்தர் செய்ய சொன்னால் நமக்கு கீழ்ப்படி மனம் வராது. बल्कि हमको जो पसंद नहीं है उस बात को यदि परमेश्वर करने को कहे तो हम नहीं करेंगे। சிறிய காரியத்துல கீழ்ப்படிந்து விடலாம், छोटी सी बातों को मान लेते हैं, பெரிய காரியத்துல கீழ்ப்படிய முடியாது. लेकिन बड़ी बातों को मान नहीं पाते हैं। 100க்கு 100 ஒரு மனுஷன் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிகிறவனா இருப்பான். जो कोई व्यक्ति 100 का 100% परमेश्वर की बात को मानता है, அந்த மனுஷனுடைய வாழ்க்கையில கர்த்தர் வைத்திருக்கிற ஆசீர்வாதத்தை யாரும் திருப்ப முடியாது. उसी व्यक्ति के जीवन में जो परमेश्वर ने आशीर्वाद रखा है उसे कोई नहीं छीन सकेगा। அல்லேலூயா, हालेलुया, அல்லேலூயா. हालेलुया। தேவனுடைய பிள்ளைகள் நமக்குள்ளே கீழ்ப்படிதல் இருக்குமா என்பதை ஆராய்ந்து பாருங்கள். परमेश्वर के लोग हमारे अंदर आज्ञाकारी करने का अनुभव है या नहीं इसे जांच कर देखिए। பரிசுத்த ஆவியானவர் சிலருடைய உள்ளங்களிலே உணர்த்துவார். पवित्र आत्मा जी कुछ लोगों के मन को विवेकित करता है। இந்த காரியத்தை நீ கர்த்தருக்காக கொடுத்து விடு, इस बात को तो परमेश्वर के लिए दे दे, இந்த காரியத்தை நீ கர்த்தருக்காக விட்டு விடு. इन बातों को तो परमेश्वर के लिए छोड़ दे। அவர்களுக்கு அந்த காரியத்துல அந்த பச்சைதல் இருக்கு. लेकिन उन्हीं बातों में अपना मन लगा कर रखते हैं। அப்படி அல்ல ஆண்டவரே, ऐसा नहीं परमेश्वर, அப்படி அல்ல ஆண்டவரே. ऐसा नहीं परमेश्वर। லோத்து மாதிரி ஆலோசனை சொல்லிட்டு இருப்பாங்க. लूत के समान सम्मति देते रहेंगे। கர்த்தர் ஒரு விஷயம் சொல்லுவார், परमेश्वर एक बार कहेगा, இரண்டாவது விஷயம் பார்த்து திருத்துகிறவர் அல்ல. 2 बार देखकर सुधारने वाला परमेश्वर नहीं है। தேவனுடைய பிள்ளைகள் கர்த்தருடைய வார்த்தைக்கு 100க்கு 100 கீழ்ப்படிய வேண்டும். परमेश्वर की बातों को 100 का 100% मानना है, அது சிறியதோ பெரியதோ वो छोटा हो या बड़ा। கர்த்தர் உணர்த்துவாரானால் यदि परमेश्वर आपको विवेकित करे, கீழ்ப்படிந்தால் आज्ञा पालन करोगे, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிற ஆசீர்வாதம் तो நிலைத்திருக்கும். परमेश्वर ने आपको जो आशीर्वाद दिया है वो बना रहेगा। கர்த்தருடைய ஆசீர்வாதம் வேதனை இல்லாதது. परमेश्वर के आशीर्वाद में वेदना नहीं है। கர்த்தருடைய ஆசீர்வாதம் விருத்தி அடையும். परमेश्वर के आशीर्वाद बढ़ता है, கீழ்ப்படிதல் உள்ள ஒரு இருதயம். लेकिन आज्ञा पालन करने का मन। அல்லேலூயா, हालेलुया, அல்லேலூயா. हालेलुया। கர்த்தருடைய ஆவியானவர் உணர்த்துவாரானால் உணர்த்துதலுக்கு கீழ்ப்படியுங்கள். यदि पवित्र आत्मा जी आपको विवेकित करे तो विवेक की माने। ஊழியத்தின் ஆரம்ப நாட்கள்ல सेवकाई की शुरुआत में பயங்கரமான கஷ்டம். बहुत तकलीफ था। சர்ச்சில் நம்ம சர்ச்சில் தகரத்துல தான் இருந்தது. हमारा चर्च सब पत्रा से बनाया हुआ था, ஆனா ஜெப வீட்ல ஒரு ஃபேன் கிடையாது. लेकिन प्रार्थना के घर में एक फैन नहीं था। ஆனா ஒரு சகோதரி, அவங்களுக்கு 4 பிள்ளைங்க. एक बहन, उनके 4 बच्चे, அவங்க குடும்பத்துல ஒரு ஃபேன் இருந்தது. उनके घर में एक ही फैन था। அவங்க வீட்ல புருஷன் ரட்சிக்கப்பட்டார். उनका पति उद्धार पाया। ரட்சிக்கப்பட்ட சகோதரன் उद्धार पाया हुआ भाई, அவர் வீட்ல இருக்கும்போது वो जब घर में थे, உள்ளத்துல உணர்த்துதல். उनके मन में एक भावना, சர்ச்சில் ஒரு ஃபேன் இல்ல, चर्च में एक फैन नहीं है, அதனால அவங்க கொசுக்கடியில கஷ்டப்படுறாங்க. इसलिए वहाँ बहुत मच्छर काट रहा है। ஃபேன் எடுத்து கொண்டு சர்ச்சில் கொண்டு வச்சிருவோம். फैन जाकर घर में अपना चर्च में रख ஆனா देंगे। உள்ளத்துல ஒரு உணர்த்துதல். ऐसे इनके मन में एक विवेकता, அந்த உள்ளத்துல உணர்த்த जैसे मन में एक विवेकता होने लगी। தேவனுடைய பிள்ளைகள் ஆவியானவர் உணர்த்துவாரானால் यदि पवित्र आत्मा जी आपके मन में कोई विवेकपन दे, ரட்சிக்கப்படாத மக்களிடத்துல ஆலோசனை கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. जो उद्धार नहीं पाए हैं वैसे लोगों से जाकर कोई सम्मति लेने की आवश्यक नहीं। அவர்களிடத்துல போய் கேட்டால் அவர்களை தடுப்பார்கள் என்கிற நிச்சயம் இருக்குமே, அவர்களிடத்துல ஆலோசனை கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. यदि उनके पास जाकर पूछने से वो हमको रोकेंगे ऐसा मालूम हो तो पूछने की आवश्यक नहीं है। மனைவிட்ட கேட்டா கட்டாயம் தடுப்பா. पत्नी के पास पूछूं तो जरूर रोकेगी, அவங்க மனைவிட்ட கேட்கல, इसलिए पत्नी के पास नहीं தூக்கி पूछा, போட்டு சர்ச்சில் வச்சுட்டு போயிட்டாரு. उठाकर घर में अपना चर्च में लाकर रख दिया। வச்சுட்டு வீட்டுக்கு போனா வீட்டுல பயங்கர சண்டை. घर में गया तो बहुत झगड़ा, எப்படி நீர் ஃபேனை கொண்டு சர்ச்சில் கொண்டு கொடுக்கலாம்? कैसे तुम फैन को चर्च में दे सकते हो? நமக்கு பிள்ளைகள் இருக்கு, हमारे भी बच्चे हैं, நீ எப்படி சர்ச்சில் கொண்டு ஃபேனை கொடுக்கலாம்? क्यों घर का फैन ले जाकर चर्च में दिए? சகோதரன் வாயே திறக்கல. वो भाई मुंह नहीं खोला, ஏன்னா ஆவியின் அபிஷேகத்தை பெற்ற ஒரு சகோதரன். क्योंकि आत्मिक रीति से अभिषेक पाया हुआ व्यक्ति நீங்க है। அநேகர் நினைப்பாங்க, आज कई लोग सोचते हैं ஊமையாய் இருந்து சாதிக்கிறான் அப்படிம்பாங்க. कि कहेंगे कि बहुत चुप बैठकर सब कुछ कमा रहे हैं। ஊமையாய் இருந்து ஒரு மனுஷன் சாதிக்க முடியாது.
முடியாது. कोई भी व्यक्ति चुप बैठकर कुछ नहीं कर सकेगा. ஒரு மனுஷனை ஊமையா இருந்து சொன்னது 5 நிமிஷம் இருந்து சொன்னா இருக்க மாட்டான். यदि किसी व्यक्ति को चुप बैठ बोलेंगे तो भी कोई चुप नहीं बैठ पाएगा. ஊமையா இருந்து சாதிக்கிறான்னு சொல்ல முடியாது. इसलिए गूंगा बनकर सब काम कर रहा है ऐसा नहीं बोल அந்த सकेंगे. மனுஷனை ஊமையா அமைதியா இருக்க வைப்பது பரிசுத்த ஆவியானவர். परमेश्वर पवित्र आत्मा जी उसी व्यक्ति को गूंगा बना दिया है. சில நேரத்துல கலகம் வெடிச்சு செதறிடும். कुछ समय में झगड़ा जो है ऐसी फूटने जैसी நம்முடைய है. ஆண்டவர் கலகத்துக்கு தேவனல்ல. लेकिन हमारा परमेश्वर कोई झगड़ा के योग्य परमेश्वर नहीं है. சமாதானத்துக்கு தேவனா இருக்கிறபடினாலே वो शांति का परमेश्वर होने के कारण ரட்சிக்கப்பட்ட நபர் மூலமா இந்த பிரச்சனை வரக்கூடாது என்பதற்காக उद्धार पाए हुए व्यक्ति के द्वारा कोई प्रकार की समस्या न आवे इसलिए ரட்சிக்கப்பட்ட நீதிமானாகிய சகோதரனை சகோதரி கர்த்தர் அப்படியே மௌனமாய் நடத்துகிறார். परमेश्वर उद्धार पाए हुए भाई और बहन को परमेश्वर वैसी अगुवाई करता है. அவர்கள் மௌனமாய் இருக்கிறார்கள் என்பதற்காக குடும்பத்திலே ரட்சிக்கப்படாத நபர்கள் துணிந்து செயல்படும் போது जब वे शांत हैं बोलकर घर वाले जो उद्धार नहीं पाए हैं वो उनके विरोध क्रिया करते समय அவருடைய கிரியைகள் வெளிப்படு. परमेश्वर की क्रिया वहां पर प्रकट होगी. ஒரு ஃபேனை கொண்டு கொடுத்ததுக்கு அவ்வளவு சண்டை. एक फैन लाकर चर्च में दे दिया इसलिए इतना झगड़ा. மௌனமாய் இருந்தார். शांत रहा, ஜெபித்துட்டே இருந்தார். प्रार्थना कर रहा था. ஆண்டவர் கிரியை செய்ய ஆரம்பித்தார். परमेश्वर ने क्रिया किया. கர்த்தர் சகோதரியை ரட்சித்தார். परमेश्वर ने इस बहन को उद्धार किया. கர்த்தர் சகோதரியை ரட்சித்தார். परमेश्वर ने इस बहन को उद्धार किया. குடும்பமாய் தேவனுடைய ஆலயத்துக்கு வர ஆரம்பித்தார். पूरे परिवार मिलकर कलीसिया में आने लगे. கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியும் போது தேவனுடைய ஆசீர்வாதம் குடும்பத்துல கடந்து வரும். जब परमेश्वर की बातों को मानते हैं तो आशीर्वाद परिवार में होगा. கேள்வி கேட்காமல் கீழ்ப்படித்தான் ஆபிரகாம். अब्राहम बिना प्रश्न पूछे आज्ञा माना. கேள்வி கேட்காமல் கீழ்ப்படிந்தார். बिना प्रश्न पूछे आज्ञा पालन किया. அவன் புறப்பட்டு போகிறார். वो निकल कर गया, கானான் தேசத்துக்கு போகிறார். कनान देश की ओर गया. புறப்பட்டு 24 வருஷம் ஆயிடுச்சு. 24 साल हो गए. 24 வருஷம் ஆன போது 24 साल होने पर भी அவன் ஒரு நாள் தன் கூடார வாசல்ல உட்கார்ந்து இருக்கும் போது वो जब एक दिन अपने तंबू के द्वार पर बैठा हुआ था, 3 தேவ மனுஷர்கள் அங்கே காணப்படுகிறார்கள். वहां पर 3 व्यक्तियां आए जो स्वर्गदूत के रूप में थे. அது யார் எவர் என்று தெரியவில்லை. वो कौन है क्या है कुछ नहीं मालूम था. அவன் வீட்டு வாசல் வரைக்கும் வந்துட்டாங்க. लेकिन वो घर के दरवाजे तक आ गए. ஆபிரகாமுக்கு இப்பொழுது 99 வயது. अभी अब्राहम का उम्र जो है 99 साल है. 99 வயதான ஆபிரகாம் வீட்டு வாசல்ல உட்கார்ந்து இருக்கிறார். 99 साल का अब्राहम घर के दरवाजे में बैठा हुआ है. தூரத்துல 3 தேவதூதர்கள் 3 தேவ மனுஷர்கள். उन्होंने देखा कि दूर से 3 परमेश्वर के दूत के समान कोई तो आ रहा है. வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது पवित्र शास्त्र में लिखा गया है இந்த ஆபிரகாம் எழுந்து ये अब्राहम उठकर அவளுக்கு முன்பாக போய் उनके सामने जाकर வருந்தி அழைக்கிறார். उनको विनती करके बुलाया. என் வீட்டுக்கு நீங்கள் வந்து आप मेरे घर आइए. கால் கழுவி சாப்பிட்டு இளைப்பாறி விட்டு போகலாம். आप जो है पैर धोकर खा पी कर जाइए. தேவனுடைய பிள்ளைகள் அதற்கு முன்பதாக வாசிக்கும் போது उसके पहले आप पढ़ते हैं அவளுக்கு 99 வயது ஆகும் போது उसका जब 99 साल का हुआ கர்த்தரை பார்த்து சொல்லுகிறார், परमेश्वर ने उससे कहा நான் சர்வ வல்லமை உள்ள தேவன். मैं सर्व सामर्थी परमेश्वर हूँ. நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு. तू मेरे सामने से होकर मेरे लिए खरा बन. நான் சர்வ வல்லமை உள்ள தேவன். मैं सर्व सामर्थी परमेश्वर हूँ. 75 வயதில் வாக்குத்தத்தம் பண்ணினார். 75वां उम्र में परमेश्वर ने वादा किया உன் சந்ததி கடற்கரை மணலைப் போலும் வானத்து நட்சத்திரத்தைப் போலும் திரளாயிருக்கும் என்று. तेरा वंशावली जो समुद्र के किनकों के समान और आकाश के तारागण के समान होगा. ஆனா ஆபிரகாம் அதை குறித்து எக்காரணமாய் இருந்தது लेकिन अब्राहम को उसके बारे में कोई फिक्र नहीं था. ஆனா 99 வயது ஆகும் போது लेकिन जब 99 साल का हुआ மறுபடியும் ஆண்டவர் ஞாபகப்படுத்துகிறார், फिर से परमेश्वर ने उसको याद दिलाया நான் சர்வ வல்லமை உள்ள தேவன். मैं सर्व सामर्थी परमेश्वर हूँ. என்னுடைய கை குறுகி போகவில்லை என்று மோசேக்கு சொன்னார். मूसा को जैसा कहा कि मेरा हाथ छोटा नहीं हुआ है, ஆபிரகாமை பார்த்து சொல்கிறார், நான் சர்வ வல்லமை உள்ள தேவன். अब्राहम से भी कहता है कि मैं सर्व सामर्थी परमेश्वर हूँ. நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு. मेरे आगे से होकर खरा बन. சர்வ வல்லமை உள்ள தேவன். सर्व सामर्थी परमेश्वर. உங்களை கரம் பிடித்தவர் சர்வ வல்லமை உள்ள தேவன். आपके हाथ पकड़ा हुआ परमेश्वर भी सर्व सामर्थी है. தேவனுடைய பிள்ளைகள் நீங்கள் கர்த்தருக்கு முன்பாக நடக்கணும். आप यहोवा के सामने चलो. கர்த்தருக்கு முன்பாக நடக்கிறேன். आप यहोवा के सामने चलो. உத்தமனாய் இருக்கிறேன். खरा बने रहो. நடக்கை கர்த்தருக்கு முன்பாக வெட்ட வெளிச்சமாய் இருக்கிறது. हमारा चाल चलन परमेश्वर की नजरों में खुला होना है. ஆராதனைக்கு வரும்போது ஒரு நடக்கை, आराधना में आते समय एक चलन, விசுவாசிகளோடு சேரும்போது ஒரு நடக்கை, विश्वासियों के साथ रहते समय एक प्रकार की व्यवहार, வெளியில விசேஷங்களுக்கு கடந்து போகும்போது ஒரு நடக்கை,
बाहर विशेष कार्यक्रम में जाते समय अलग व्यवहार, இந்த நடக்கை அல்ல. ऐसे चाल चलन नहीं. ஆண்டவர் சொல்றார் எனக்கு முன்னே நடந்து கொண்டு परमेश्वर कहता है कि मेरे आगे से होकर கர்த்தருக்கு முன்பாக நீங்கள் எப்படி இருக்கிறீர்களோ அப்படியே நடந்து கொள்ளுங்கள். आप जैसे यहोवा के सामने होते हैं वैसे हर जगह में रहो. கர்த்தருடைய சமூகத்தில் வரும்போது ஒரு தாழ்மை, ஒரு மனத்தாழ்மை, ஒரு குனிவு எல்லாம் உண்டாகுது. यहोवा के सामने आते समय दीनता होती है, नम्रता होती है, सिर झुकाते हैं. தேவனுக்கு முன்பாக எப்படி பணிந்து குனிந்து வருகிறீர்களோ जैसे परमेश्वर के सामने सिर झुकाकर अपने आप को नम्र करते हो, எல்லா சூழ்நிலையிலும் கர்த்தர் உங்கள் கூட இருக்கிறார் என்பதை உணர்ந்து கர்த்தருக்கு முன்பாக நீங்கள் நடந்து கொள்ளுங்கள். सभी परिस्थिति में परमेश्वर मेरे साथ है, इसी विचार के साथ रहिए. கர்த்தருக்கு முன்பாக நடந்து நீ உத்தமனாய் இரு என்று சொன்னார். परमेश्वर ने कहा कि तू यहोवा परमेश्वर के सामने से होकर तू खरा बने. நேத்து வாசிக்கிறோம். पवित्र शास्त्र में हम पढ़ते இந்த हैं, வார்த்தையை ஆபிரகாம் கேட்டபோது जब अब्राहम ने इस बात को सुना, முகங்குப்புற விழுந்து मुंह के बल गिरकर தாழ விழுந்து கர்த்தரை தொழுது கொண்டார். नीचे गिरकर यहोवा का दंडवत किया. முகங்குப்புற விழுகிறார். मुंह के बल गिरा. ஆண்டவர் சொன்னார், परमेश्वर ने कहा நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாய் இரு. तुम मेरे सामने से होकर खरा बने रहे. அவர் ஆசீர்வாதமான வார்த்தை கூட சொல்ல, आशीर्वाद बातें भी नहीं कहा, ஆலோசனை சொல்லுகிறார். केवल सम्मति दिया. எனக்கு முன்பாக நடந்து கொண்டு நீ உத்தமனாய் இரு. मेरे सामने से होकर तू खरा बने रहे. தேவனுடைய பிள்ளைகள் ஆபிரகாம் கேள்வி கேட்கவில்லை. अब्राहम ने प्रश्न नहीं पूछा. இன்னைக்கு ஒரு வார்த்தை சொன்னால் நம்ம எப்படி செயல்படுகிறோம்? आज एक बात बता दे तो हम क्या करते हैं? அவர் சொல்லுகிறார் உத்தமமாய் இரு என்று. तू खरा बने रहे. இன்னைக்கு நம்மை பார்த்து ஒரு ஆள் நீ உத்தமனாய் இரு என்று சொன்னா यदि आज के दिन हमको देखकर कोई व्यक्ति बोले कि तू खरा बन, உடனே பேசுவாங்க. तुरंत बोलेंगे என்ன உத்தமத்துல இந்த குறைவு கண்டீங்க? आपने मुझ में कौन सी खराईपन की कमी देखी, அல்லது நீங்க என்ன உத்தமத்துல இருக்கிறீங்க? या आप कौन सी खराईपन में हो? நான் என் உத்தமத்துல சரியா தான் இருக்கிறேன். मैं तो अपनी खराई में सही हूँ. இப்படி பேசக்கூடிய காலகட்டத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். ऐसे बातें करने वाले काल अवस्था में हम बैठे हैं. கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை சுதந்தரித்த ஆபிரகாம் परमेश्वर का आशीर्वाद को पाया हुआ अब्राहम புறப்பட்டு போ என்று சொன்னபோது எதிர் பேச்சுக்கே பேசாமல் புறப்பட்டு போனார். जब उसे निकल जा कहा तो तुरंत बिना कोई प्रश्न पूछे निकला. ஆண்டவர் சொல்றார் எனக்கு முன்பாக நீ நடந்து கொண்டு உத்தமனாய் இரு என்று ஆலோசனை சொன்னபோது परमेश्वर ने जब उसे सम्मति दिया कि तू मेरे आगे से होकर मेरे लिए खरा बने रहे, அவன் தாழ முகங்குப்புற விழுந்து கர்த்தரை பணிந்து கொண்டார். और मुंह के बल गिरकर उसकी दंडवत किया. கர்த்தருடைய ஆலோசனை வரும்போது जब यहोवा की सम्मति आती है, அதை தாழ்மையாய் ஏற்றுக்கொள்கிறார். उसे नम्रता से मान लेता है. பெரிய பெரிய பணக்காரர்கள் வீட்டுல வேலைக்காரங்க இருப்பாங்க. बड़े बड़े धनी के धनवानों के घर में नौकर होते हैं. அந்த வேலைக்காரர்களை கூப்பிட்டு उन नौकरों को बुलाकर ஏதாவது ஒரு வேலை சொன்னால் यदि उनको कुछ काम दे வேலைக்காரன் சொல்லுவார், तो नौकर कहेगा சரி எஜமான், ठीक है यजमान, சரி எஜமான். ठीक है मालक. சில ஆட்கள் துண்டு கூட எடுத்து இடுப்புல கட்டி இருப்பாங்க. कुछ लोग जो होते हैं टवल को अपने कमर में बांधते हैं. அப்ப எஜமான் ஒரு வார்த்தை சொல்லும்போது जब मालक कोई शब्द कहता है துண்டு எடுத்து இடுப்புல கட்டிட்டு तो टवल को लेकर अपने कमर में कसकर சரிங்க எஜமான், ठीक है मालक, அப்படி தாழ்மையோடு சொல்லி கடந்து போகிற அநேக வேலையாட்கள் இருக்கிறார்கள். ऐसी नम्रता से कहने वाले कई नौकर लोग हैं. விசுவாசிகளுக்கு தகப்பன் என்று பட்டம் பெற்ற ஆபிரகாம், लेकिन विश्वासियों का पिता कहलाने वाला अब्राहम, ஆதி தகப்பனான ஆபிரகாம், पूरा मूल पिता अब्राहम, அது ஆபிரகாம் பொன்னும் வெள்ளியும் நிறைந்த சீமானாய் वो இருந்தார். अब्राहम जो है धन और धनी से भरा हुआ एक श्रीमान व्यक्ति था. பொன்னும் வெள்ளியும் நிறைந்த சீமானாய் இருந்த ஆபிரகாம் सोना चांदी युक्त धनी व्यक्ति, அவனுக்குள்ள தாழ்மை குறைந்து போகவே இல்லை. उसके अंदर की नम्रता बिल्कुल घटी नहीं. கர்த்தர் ஒரு வார்த்தை சொன்னபோது முகங்குப்புற தாழ விழுந்து பணிகிறார். जब परमेश्वर ने उससे कुछ कहा तो वो मुंह के बल गिरकर दंडवत किया. தேவனுடைய பிள்ளைகள் இன்னைக்கு நம்ம எப்படி இருக்கிறோம்? आज के दिन परमेश्वर के लोग हम कैसे ஒரு हैं? மனுஷன் தன்னை தாழ்த்த जब कोई व्यक्ति अपने आप को नम्र करता है, அவனை கர்த்தர் உயர்த்தி கொண்டே उसे இருக்கிறார். परमेश्वर उन्नति करते रहता है. அல்லேலூயா, हालेलुया, அல்லேலூயா. हालेलुया. தாழ்மை உள்ளவர்களுக்கு இரக்கம் செய்கிறார். जो नम्र व्यक्ति है उन्हीं पर परमेश्वर दया करता है. நீ விசுவாசிகள் நம்முடைய வாழ்க்கையை நினைத்து பாருங்கள். आज विश्वासी लोग अपने जीवन को
जांच कर देखिए, கர்த்தர் கொஞ்சம் ஆசீர்வதித்தார். परमेश्वर यदि थोड़ा सा आशीर्वाद दे, மேல இருக்கிற ஊழியக்காரருடைய ஆலோசனை கேட்க மாட்டாங்க. ऊपर के सेवकों की बात नहीं मानेंगे, அவங்க ஐக்கியம் மாறி போகிறது. उनकी संगति टूट जाती है, அவங்க ஃப்ரெண்ட்ஷிப் மாறி போகிறது. उनका फ्रेंडशिप बदल जाता है, கையில காசு பணம் பெருக பெருக हाथ में जैसे ही पैसा आने लगता है, தேவனுடைய பிள்ளைகள் கால்ற தூக்கி விடுற கூடிய நிலைமையில உருவாகுறாங்க. परमेश्वर के लोग जो है कॉलर उठाने समान बन जाते हैं। நம்முடைய ஆபிரகாம் அப்படி அல்ல. लेकिन हमारा अब्राहम वैसा नहीं। ஆபிரகாம் வெள்ளியும் பொன்னும் உள்ள சீமானா இருந்தார். अब्राहम जो सोना चांदी युक्त बड़े श्रीमान और ऐश्वर्य व्यक्ति था, अनेक ஆடு மாடு மந்தைகள் இருந்தது, उसके कई भेड़ बकरियां सब थे। கர்த்தர் அவனுக்கு ஒரு ஆலோசனை சொன்னபோது, लेकिन जब परमेश्वर ने उसको कोई एक सम्मति दिया, ஆழ விழுந்து பணிந்து கொண்டார். मुंह के भर गिरकर दंडवत किया। ஒரு கீழ்ப்படிதல், आज्ञा पालन, ஒரு தாழ்மை, एक नम्रता। வீட்டுக்கு 3 புருஷர்கள் வந்திருக்கிறார்கள், उसके घर अभी 3 पुरुष आए हैं, அவர்களை பார்த்து சொல்லுகிறார், उनसे कहता है, என் வீடு மட்டும் வந்தீங்க, तुम मेरे घर तक आए, நீ இந்த மரத்தடியில உட்கார்ந்து இளைப்பாருங்கள், आप इसी पेड़ के नीचे बैठकर विश्राम करो, ஆகாரம் சரி பண்ணி கொண்டு வருகிறேன், मैं तुम्हारे लिए भोजन बनाकर लाता हूँ। வீட்டுல போய் வேக வேகமாய் ஆகாரம் சமைக்கிறார். घर में जाकर तुरंत पकाने लगती है। உன்னுடைய பிள்ளைகள், परमेश्वर के लोग, மனைவி வயதானவள், उसकी पत्नी जो भी उम्र हुआ था, ஆனாலும் ஆபிரகாம் சொல்லு கேட்டு கீழ்ப்படிகிறார். फिर भी वह अब्राहम की बात मानती है। சமைத்து சாப்பாட்டை எடுத்து கொண்டு வந்து खाना बनाकर खाना लाई। நீங்க வேதத்தை நீங்கள் ஆதியாகமம் 12 வாசிங்க. आप उत्पत्ति 12वां अध्याय को घर जाकर पढ़िए। அங்கே தூதர்களுக்கு முன்பாக சாப்பிட வைக்கிறார். वहाँ दूतों को खाना खिलाती है। வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, पवित्र शास्त्र में लिखा है, அவர்களை சாப்பிட சொல்லிவிட்டு उन लोगों को खाने के बाद அவர்கள் சாப்பிட்டு முடியும் வரைக்கும் ஆபிரகாம் நின்று கொண்டிருந்தான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. जब तक वो खा रहे थे तब तक अब्राहम पास में ही खड़ा था। வந்தது யார் எவரும் தெரியாது, मालूम नहीं कौन आया है, ஆனால் அந்நியரை உபசரிக்க மறவாதீர்கள் என்று ஆண்டவர் சொன்னார். क्योंकि परमेश्वर ने कहा है कि अतिथि सत्कार करना न भूलना। அந்நியரை உபசரிக்க மறவாதீர்கள். अतिथियों को सत्कार करना न भूलना। இதனால் சிலர் அறியாமலேயே தேவதூதர்களை உபசரித்தது உண்டு. इसलिए अनजान में ही हम कभी देवदूत को भी हम सत्कार कर लेते हैं। திரும்ப நமக்கு தருவார்கள் என்று நினைத்து நீங்கள் மற்றவர்களுக்கு உதவி செய்யாதீர்கள். फिर से हमको लौटा कर देंगे इस विचार के साथ किसी की सत्कार न करना। திரும்ப நமக்கு தர முடியாத நிலைமையில் இருக்கிறவர்களுக்கு உதவி செய்யுங்கள். जो फिर से हमें लौटा नहीं सकता वैसे लोगों की मदद कीजिए। அவங்க சாப்பிடுறாங்க, वे लोग भोजन करने लगे, ஆபிரகாம் நின்று கொண்டிருக்கிறார். लेकिन अब्राहम पास में ही खड़ा है। ஆபிரகாம் நின்று கொண்டிருக்கிறார். अब्राहम पास में ही खड़ा है। என்னத்தை குறிக்கிறது? इसे क्या दर्शाता है? ஆபிரகாம் வந்து அந்த மனுஷர்களுக்கு ஒரு மரியாதை கொடுக்கிறார். अब्राहम आए हुए व्यक्तियों का एक आदर देता है। யாரோ எவரோ कोई तो है जो पहचानता பகல்ல नहीं। உஷ்ணமான வேலையிலே அவன் வீட்டு பக்கமா வந்தாங்க. दिन के उष्णता के समय उसके घर की तरफ से आए 3 पुरुष। அது கர்த்தர் தான் அனுப்பி வைத்தார். वो भी परमेश्वर ने भेजा था, ஆனா ஆபிரகாமுக்கு தெரியாது. लेकिन अब्राहम नहीं जानता था। ஆபிரகாம் அவரை சந்தோஷமாய் வரவழைத்து अब्राहम उनको आनंदित से होकर बुलाया, அவர்களுக்கு சாப்பாடு கொடுக்கிறார். उनको भोजन दिया। அவர்கள் சாப்பிட்டு கொண்டிருக்கிறார்கள். वे जब खा रहे थे இவன் ஆபிரகாம் நின்று கொண்டிருக்கிறார். तब अब्राहम पास में ही खड़ा था। ஹல்லேலூயா. हालेलुया। தேவனுடைய பிள்ளைகள் மற்றவர்களை மதிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். परमेश्वर के लोग दूसरों की सत्कार करना, आदर करना सीखिए। பெரியவர்களுக்கு மரியாதை கொடுக்கிறார். बड़ों को आदर करता है। என் வீட்டு வரைக்கும் வந்தீங்க, आप मेरे घर तक आए हैं, சாப்பிட்டுட்டு இருக்கிறாங்க, ஆபிரகாம் நின்றுகிட்டே இருக்கிறான். खाना खा रहे हैं, वहां पर अब्राहम खड़ा है। அவன் அப்படி ஒண்ணு குறைஞ்சவன் கிடையாது. वो कोई कम व्यक्ति नहीं है। அவனுக்கு இருந்த சொத்தின் மதிப்பை குறித்து வாசிக்கும் போது उसके पास इतनी धन दौलत थी जिसकी मूल्य बताया गया है। வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, पवित्र शास्त्र में लिखा है, ஆபிரகாமுடைய மந்தைகள் பெருகிறது, अब्राहम का भेड़शाला में भी भेड़ बढ़ रहा था லோத்துடைய மந்தையும் பெருகினது. और लूत के भेड़शाला में भी भेड़ बढ़ रहा था। ரெண்டு பேருடைய மந்தையும் பெருகின போது दोनों की भेड़शाला जब बढ़ गई, அவர்கள் ரெண்டு பேரும் ஒருமித்து ஒரு இடத்திலே வாசம் பண்ண கூடாமல் இருந்தது. वे दोनों एक ही जगह पर रह नहीं पा रहे थे, அவர்களுக்கு இந்த ஆஸ்தி பூமி தாங்க முடியாததா இருந்தது. क्योंकि उनके पास इतनी धन दौलत थी कि ये पृथ्वी, ये भूमि नहीं बसा पाती थी। அவ்வளவு ஆஸ்திகளை உடைய ஒரு சீமான், उतनी धनी बना हुआ एक ऐश्वर्य व्यक्ति, அந்த சீமான் वही ऐश्वर्य व्यक्ति யார் என்று தெரியாத அந்நியர்கள் சாப்பிட்டுக் கொண்டிருக்கும் போது जो व्यक्ति उसके घर पर आए, एक अतिथि जिसको वो कभी देखा नहीं, जानता नहीं, கை கட்டி நின்று கொண்டிருக்கிறார். के सामने हाथ बांध कर खड़ा है।
மதிக்கிற ஒரு சுபாவம், दूसरों को आदर देने का स्वभाव, கனம் பண்ணுகிற ஒரு சுபாவம். दूसरों को सत्कार करने की आदतें। தேவனுடைய பிள்ளைகள் இன்னைக்கு நம்ம எப்படி இருக்கிறோம்? परमेश्वर के लोग हम कैसे हैं? நான் சின்ன பிள்ளையா இருந்த காலத்துல எல்லாம் मैं जब छोटी थी तब பெரியவங்க காலை நீட்டி உட்கார்ந்துக்கும் போது காலை தாண்டி போனாச்சுன்னா சத்தம் போடுவாங்க. बड़े लोग यदि पैर लंबा किया हो तो हम उसके पैर को पार करेंगे तो चिल्लाते थे। அந்த காலை தாண்டி போக கூடாது, पैर को पार नहीं करना चाहिए, சுத்தி வளைச்சு போ. ऐसे घूम के जा। பெரியவங்க காலை தாண்டி போக கூடாது. बड़ों के पैर को पार नहीं करना நம்ம चाहिए। நடக்கும்போது தெரியாம கால் தட்டிட்டா கூட यदि चलते समय गलती से लग भी जाए पैर, உடனே தொட்டு கும்பிட்டுட்டு போக சொல்லுவாங்க. तुरंत ऐसे ही छू कर जाने को कहते हैं। இதெல்லாம் அந்த காலத்துல சொல்லி கொடுத்து பிள்ளைகளை வளர்த்தாங்க. ऐसे सब उन दिनों में बच्चों को सिखाते थे। இந்த காலத்துல பிள்ளைகள் சொல்லு போட்டு பெற்றோர்கள் வளருகிறார்கள். लेकिन अभी के दिनों में तो बच्चे जैसे सिखाते हैं वैसे माँ पिता पालते हैं। பிள்ளைகளிடத்துல ஆலோசனை கேட்கிறார்கள். बच्चों से पूछते हैं। தேவனுடைய பிள்ளைகள் வேதத்துக்கு புறம்பானது. ये सब हमारे पवित्र शास्त्र का विरोध है। ஆண்டவர் சொன்னார், परमेश्वर ने कहा உன் பிள்ளையாண்டானை நடத்த வேண்டிய விதத்தில் நீ நடத்து. तेरे बच्चे को जैसा चलाना है वैसे ही चला। பிள்ளையை நடத்தணும்னா வேத வசனத்தின் அறிவு தாய்க்கு வேணும். यदि बच्चे को चलाना है तो माता को परमेश्वर का वचन होना अवश्य है। வேத வசனத்தின் அறிவு எவர்களுக்குள்ள இருக்கிறதோ அவர்கள் பிள்ளைகளை நடத்த வேண்டிய விதத்தில் நடத்துவார்கள். जिसके अंदर परमेश्वर की वचन की जानकारी है वही अपने बच्चे को चला सकता है। அல்லேலூயா. हालेलुया। இன்னைக்கு ஏறி மிதிச்சிட்டு போகுது. आज ऊपर चढ़ के लात मार के जाते हैं। ஏறி மிதிச்சிட்டு போகுது. ऊपर चढ़ के लात मार के जाते हैं। அடிக்குதுங்க போட்டு. उठा के मारते भी हैं। அதை பார்க்கும்போது நமக்கு கஷ்டமா இருக்கு. उसे देखते समय हमको तकलीफ होता है। இவ்வளவு வயதுக்கு மூத்தவர்கள் इतने बड़े उम्र में தாண்டி விழுந்து போடுது. ऊपर पार करके भागते हैं। காலை மிதிச்சிட்டு போனாலும் पैर को लात भी मारे, மிதி வாங்கின ஆளுங்க ஐயோ என் கால் வலிக்கே இப்படின்னு கால் தூக்குது. जो लात खाया वही व्यक्ति कहता है अरे मेरा पैर दर्द हो रहा है। ஆனா வாய் திறந்து திருப்பி பேச முடியல. ஏன் இப்படி மிதிச்சிட்டு போறேன்னு சொல்லி கேட்க கூட முடியல. क्यों ऐसा लात मारा बोलकर पूछ भी नहीं सकते, ஏன்னா உலகம் மாறி போச்சு. क्योंकि अभी दुनिया बदल गई है, காலம் மாறி போச்சு. समय बदल गया है। தேவனுடைய பிள்ளைகளை கற்றுக் கொடுக்க வேண்டிய வழிகளை கற்றுக் கொடுக்க வேண்டும். बच्चों को जो सिखाना है जैसा सिखाना है वही सिखाएं। புதியவர்களை கண்டால் எழுந்து நில்லு. बड़ों को देखने पर उठकर खड़े हो जा। தேவனுடைய பிள்ளைகள் ஆபிரகாம் மற்றவர்களை மதிக்கிற ஒரு மனுஷன். अब्राहम दूसरों की सत्कार करने वाला व्यक्ति था, மற்றவர்களுக்கு முன்பாக மரியாதை செலுத்துகிற ஒரு மனுஷன். दूसरों के सामने आदर देने वाला व्यक्ति था। அல்லேலூயா. हालेलुया। அல்லேலூயா. हालेलुया। அநேக காரியங்களை வேதத்தில் வாசிக்க முடியும். कई बातें आप पवित्र शास्त्र में पढ़ सकते हैं, ஆனால் தேவனுடைய பிள்ளைகள் நாம் கற்றுக்கொண்ட காரியத்தோடு முடிக்க விரும்புகிறேன். लेकिन मैं इसी बातों में समाप्त करना चाहती हूँ। ஆபிரகாம் அவ்வளவு பெரிய சீமானா இருந்த போதிலும் अब्राहम इतनी बड़े धनी व्यक्ति होने पर भी அவன் மற்றவர்களை மதிக்கிறவனாக மரியாதை செலுத்துகிறவனாக காணப்பட்டான். दूसरों को सत्कार करने वाला, दूसरों का आदर देने वाला व्यक्ति था। அடுத்தவங்க வீட்டுக்கு வந்தவங்க சாப்பிட்டுட்டு இருக்காங்க, இவன் நின்னுட்டு இருக்கான். जो व्यक्ति घर में आया है वो भोजन कर रहे हैं और ये खड़ा है। இன்னைக்கு விசுவாசிகள் எப்படி இருக்காங்க? आज विश्वासी लोग कैसे हैं? வந்தவங்களை நிக்க விட்டுட்டு இருந்து சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. जो आए हैं उनको खड़ा करके रखेंगे और खुद बैठे रहेंगे। போயிருப்பாங்க, போனவங்களை உட்கார்ந்து கூட சொல்ல மாட்டாங்க. जो गए हैं उनको बैठने को भी नहीं बोलेंगे। சாப்பிட்டுட்டு இருக்கேன்ல, சாப்பிட்டு முடிச்சிட்டு பேசுறேன். मैं खा रही हूँ ना, खाने के बाद बात करती हूँ। நீ நில்லுங்க. अब थोड़ा खड़े रहिए। என்ன காலம்? ये क्या समय आ गया है? ஊழியக்காரரு एक सेवक ஊழியத்தின் ஆரம்பத்துல ரொம்ப கஷ்டம். सेवकाई के आरंभ काल में बहुत तकलीफ, ரொம்ப கஷ்டம். बहुत गरीबी था। கஞ்சி குடிச்சு வாழ்ந்த காலம். जैसे गंजी पीकर दिन निकाल देते हैं, ஆனா அவங்க உள்ளத்துல இருக்கிற ஏக்கம் ஆசை எல்லாம் கர்த்தருக்கு தெரியும். लेकिन उनके मन में बहुत इच्छा था, उसे परमेश्वर जानता है। ஒரு வீட்டுக்கு ஜெபிக்க முடியாது, கடந்து போகிறான். एक घर में गया वो व्यक्ति அங்க सेवक, போயாச்சுனா वहां जाने पर அங்குள்ள சூழ்நிலை நமக்கு தெரியாது, நமக்கு தெரியாது, ஆண்டவருக்கு தெரியும். मैं नहीं जानती वहां की परिस्थिति क्या था। குடும்பமா உட்கார்ந்து இருக்காங்க. परिवार के लोग सब बैठे हुए हैं, எல்லாம் உட்கார்ந்து மீன் குழம்பு வச்சு, மீன் பொரிச்சு, மீன் குழம்பு வச்சு வச்சிருக்காங்க. सब लोग अपने घर में मच्छी का सालन बनाए हैं, मच्छी फ्राई किया है, सब परिवार के लोग बैठकर खा रहे எல்லாம் हैं। சாப்பிட ரெடியா உட்கார்ந்து இருக்காங்க. सब ऐसे खाने को तैयार होके बैठे हैं। ஊழியக்காரன் உள்ள போயாச்சு. वो सेवक अंदर गया, சட்டி பானை எல்லாம் தூக்கி மடமடன்னு உள்ள கொண்டு வச்சு பூட்டிட்டாங்க. तुरंत अपना पूरा सब उठा के किचन में जाके रख दिया। ஆனா உள்ளத்துல ஒரு ஆசை. तब इसके मन में एक इच्छा हुई, வாய் திறந்து ஒரு வார்த்தை நீங்க சாப்பிடுறீங்களான்னு கேட்பாங்கன்னு எதிர்பார்த்தாரு. उन्होंने चाहा, सोचा कि कम से कम मुंह खोलकर एक शब्द तो पूछे कि भोजन करते हो क्या। இவருடைய இருதயத்தின் எண்ணத்தை கர்த்தர் பார்க்கிறார். लेकिन इसकी मन की चाहत को परमेश्वर जानता है। ஆனா இவர்கள் நினைக்கிறாங்க, लेकिन ये क्या सोच रहे हैं, சன்னிய மாதிரி சாப்பிடுற நேரத்துல வந்துட்டே देखो खाना खाते समय आ गए, எப்படா ஜோபடி முடிச்சிட்டு போக
పోవాలి कैसा कब प्रार्थना करके जाएगा। ఇంకో నెనవు కత్తర్ పాக்குறாரு ये इनके विचार को भी परमेश्वर देखता है। தேவனுடைய பிள்ளைகள் ஊழியர்கள் வீட்டுக்கு வருவதை எத்தனை பேர்கள் நீங்கள் சந்தோஷமாக ஏற்றுக்கொள்கிறீர்கள் आप लोग के घर में सेवक आना आपके लिए कितने लोगों के लिए आनंद का कारण है। ரெண்டு பேருடைய இருதயத்தின் நினைவுகளையும் கத்தர் பார்த்தார் दोनों के मन के विचारों को परमेश्वर ने देखा। தேவனுடைய பிள்ளைகள் இருதயத்தின் சிந்தனையை கத்தர் பார்க்கிறார் परमेश्वर हमारे मन के विचार को चाहता है। நாம நினைக்கிறோம் हम सोचते हैं ஒருவேளை அவன் தவற மற்ற விதத்திலும் பேசலாம் और इससे गलत भी हम बता सकते हैं। சரி ஊழியக்காரர் வந்திருக்கிறார் அப்படின்னு அவர் ஜெபம் பண்ணிட்டு நல்ல எண்ணத்தோட உள்ளத்துக்கு வைத்திருப்பார்கள் शायद ये अच्छे विचार से भी अंदर रखे होंगे कि सेवक जी हमारे घर पे आगे प्रार्थना करके जाने दो। நாம இப்படி பேசலாம் हम ऐसी बात कर सकते हैं, கர்த்தர் இருதயத்தை பார்க்கிறவர் लेकिन हमारा परमेश्वर मन को जांचता அவருடைய है, நினைவுகளை பார்க்கிறவர் हमारे विचारों को जानता है। அந்த ஊழியர் ஜெபித்து விட்டு கண்ணீரோடு திரும்பி வந்தார் वो सेवक प्रार्थना करके आंसू के साथ आया। தேவனுடைய பிள்ளைகளும் கவனமாய் இருக்க வேண்டும் परमेश्वर के लोग हमारे ध्यान पूर्वक रहना है, சாபமான வார்த்தைகள் அல்ல श्राप भरी बातें नहीं। சாபத்துக்கு பாத்திரவான்களை நாம் மாறிவிடக் கூடாது श्राप के पात्र हम नहीं बनना है। அவர் வந்து எத்தனை வருஷமாய் ஊழியத்துல கஷ்டப்பட்டு கஞ்சி குடிச்சு வளர்ந்தவர் वो कितने सालों से सेवकाई में गरीबी में बीत कर गंजी पीकर दिन निकाला है। திரும்பி வந்த பிறகு जब वो घर वापस लौटा அவரால் அழுக அடக்க முடியல वो रोना बंद नहीं कर ஏன்னா पाया, கஷ்டப்படுறவங்களுக்கு தான் தெரியும் क्योंकि जो गरीबी में रहते हैं उनको ही पता ஏன்னா चलता है। அவருக்குள்ள ஒரு ஆசை क्योंकि उसके अंदर एक इच्छा थी, நல்ல चाह சாப்பாடு எத்தனையோ வருஷம் ஆகுது इतनी साल हो गया मुझे अच्छा भोजन नहीं मिला। கர்த்தர் என்ன இடத்துல கொண்டு வந்திருக்கிறார் परमेश्वर मुझे यहाँ पर ले आया है। நடந்த சம்பவம் நேர் எதிர்மாறா இருந்தபடினால जो भी घटना हुई सब विरोध पड़ रहा था, इसलिए அவருடைய சூழ்நிலை அவர் ஏங்கி அழுத उनकी परिस्थिति ऐसा था कि वो बिलक बिलक कर रोने लगा। தேவனுடைய பிள்ளைகள் परमेश्वर के लोग, கர்த்தர் அவங்களை நல்ல ஆசீர்வதித்து வைத்திருந்தார் परमेश्वर ने उनको अच्छा आशीर्वाद किया था। வீட்டுக்கு வந்த ஒரு ஊழியனை உபசரிக்க அவர்களுக்கு தெரியவில்லை घर पर आए हुए एक सेवक का सत्कार नहीं करना जाना, அந்த ஊழியக்காரனை மனமோகப்படுத்தி அனுப்பினார்கள் उस सेवक के मन को चोट पहुंचा कर भेजा। ஆரம்ப விசுவாசி தான் अच्छे विश्वासी लोग हैं, ஆனா அதே விசுவாசி लेकिन वही विश्वासी திரும்ப கர்த்தருக்காக காணிக்கை கொடுக்க வேண்டும் எதையாயிலும் கொடுக்க வேண்டும் என்று விரும்பினால் वो मन से चाहते थे कि मुझे परमेश्वर के लिए कुछ तो देना चाहिए, सेवा के लिए कुछ तो करना चाहिए। கர்த்தருக்கென்று அவர்களால் எதையும் செய்ய முடியவில்லை वे परमेश्वर के लिए कुछ भी नहीं कर पाए। கர்த்தர் அதை தடுத்து போட்டார் परमेश्वर ने उसे रोक दिया, தடுத்து போட்டார் रोक दिया। எவ்வளவோ செய்தவர்கள் कितने करते थे, எவ்வளவோ உதவியா இருந்தவர்கள் कितनी मदद करते थे, ஆனா இந்த ஒரு காரியத்துல தவறுதல் செய்தபடினால लेकिन ये एक बात जो उन्होंने गलत किया, கர்த்தர் அதோடு அவர்களுடைய உதவி நிறுத்தி போட்டார் परमेश्वर उसी में उनकी मदद को रोक दिया। கர்த்தருடைய கரம் உருகி போகவில்லை यहोवा का हाथ छोटा नहीं हुआ கர்த்தர் है। யாரை கொண்டு கிரியை செய்வார் यहोवा किसी के द्वारा भी क्रिया करता எதை है, கொண்டு செய்வார் किसी के द्वारा भी करता है। எங்க இருந்து வேண்டுமானாலும் வரவழைப்பார் कहीं से भी परमेश्वर बुलाता है। அல்லேலூயா हालेलुया, அல்லேலூயா हालेलुया। உலகின் ஆரம்ப நாட்கள்ல सेवकाई की शुरुआत में கர்த்தர் இன்றைக்கு நல்ல ஆசீர்வதித்திருக்கிறார் परमेश्वर आज के दिन अच्छा आशीर्वाद दिया है। கர்த்தர் திருப்தியை நடத்துகிறார் परमेश्वर संतुष्ट रीति से चलाता है। ஆனா எந்த ஒரு பொருளுக்காகவும் ஆசைப்படுகிற விருப்பப்படுகிற சுபாவம் எனக்கு கிடையாது कोई भी वस्तु के लिए चाहना ये मेरा जीवन में नहीं है। அது ஆண்டு எனக்கு பிறந்ததிலே தந்த ஜென்ம சுபாவம் ये परमेश्वर ने मुझे जन्म से दिया हुआ एक स्वभाव है। ஆனா ஒரு ஊழியத்துக்கு நாங்க கடந்து போகும்போது लेकिन जब एक सेवा के लिए हम गए थे, நான் உங்களுக்கு புரிந்ததுக்காக நான் சொல்லுகிறேன் आपको समझाने के लिए बता रही हूँ। அங்க போனா वहाँ गए हुए थे, அங்க நல்ல மட்டன் எடுத்து சாப்பாடு நடந்துட்டு இருக்குது वहाँ अच्छे खाना दिया जा रहा था, அங்க சாப்பாடு நடக்குது वहाँ खाना दिया जा रहा था। சாப்பாடு கூட சேர்த்து ஸ்ப்ரைட் பாட்டில் வாங்கி ஸ்ப்ரைட்டும் குடிச்சிட்டு இருக்காங்க खाने के साथ साथ स्प्राइट बोतल भी दिया गया है, वो भी पी रहे हैं। நான் எதிர்பாராம உள்ள நுழைஞ்சேன் अचानक मैं अंदर गई, என்ன கண்ட உடனே मुझे देखते ही அந்த ஸ்ப்ரைட் பாட்டில் அப்படியே கால் வச்சு அப்படியே கட்டில் கீழே நவுட்டிட்டாங்க वो स्प्राइट बोतल को ऐसे ही पैर से काट के नीचे सरका दिया। மனசு எனக்கு ரொம்ப மனசு உடைஞ்சது मेरा मन जो है चूर हो गया। வீட்டுக்கு வந்துட்டேன் திரும்பி சர்ச்சுக்கு வந்துட்டேன் घर आ गई। ஸ்ப்ரைட் பாட்டில் ஆர்டர் நினைச்சாருன்னா ஸ்ப்ரைட் கம்பெனியே நமக்கு தர முடியும் यदि स्प्राइट बॉटल चाहे तो परमेश्वर बड़ा कंपनी भी दे सकता है। இன்றைக்கு அதே ஸ்ப்ரைட் பாட்டில் எத்தனை பாட்டில் வேணாலும் எத்தனை பேருக்கு நான் வாங்கி கொடுக்க கர்த்தரே ஆசீர்வதித்திருக்கிறார் लेकिन वही स्प्राइट बॉटल आज कितने लोगों को भी पिलाने के लिए परमेश्वर ने मुझे आशीर्वाद किया है। ஆனால் தேவனுடைய பிள்ளைகள் அப்படிப்பட்ட சூழ்நிலைக்கு பிறகு लेकिन वैसे परिस्थिति के बाद ஊழியர்களை தாங்கக்கூடிய அளவுக்கு கர்த்தர் அவங்களை முன்னிறுத்த வைக்கவில்லை सेवकों को संभालने समान आगे नहीं खड़ा रह पाया। கர்த்தர் ஒரு காலை கட்ட வைத்திருக்கிறார் परमेश्वर ने वैसे ही करने को
किया है, கர்த்தர் ஆசீர்வதித்திருக்கிறார். परमेश्वर ने आशीर्वाद किया है, அதையும் திருப்ப கூடாது. उसे मैं पलट नहीं सकता। கர்த்தர் ஆசீர்வதித்திருக்கிறார். परमेश्वर ने आशीर्वाद दिया है, அதையும் திருப்ப கூடாது. उसे मैं पलट नहीं அந்த सकता। ஆசீர்வாதம் திருப்பி போக காரணம் என்ன? वो आशीर्वाद फिर से वापस लौटने का कारण क्या है? கீழ்ப்படிதல் இல்லாமை. आज्ञा पालन न होने के कारण। கர்த்தர் ஆசீர்வதித்திருக்கிறார். ஆசீர்வாதம் திரும்ப காரணம். परमेश्वर ने जो आशीर्वाद दिया है वो फिर से पलटने का कारण क्या है? தாழ்மை இல்லாத குணாதிசயம். नम्रता न होने के कारण। கர்த்தர் வைத்திருக்கிற ஆசீர்வாதம் திரும்ப காரணம். परमेश्वर ने जो आशीर्वाद दिया है वो फिर से वापस जाने का कारण क्या है? மற்றவர்களை மதிக்க தெரியாத, மரியாதை இல்லாமல் நடக்கிற காரியம். दूसरों को आदर करना नहीं जानते, सत्कार करना नहीं जानते हैं। தேவனுடைய பிள்ளைகள் யாரா இருந்தாலும் சரி, परमेश्वर के लोग कोई भी क्यों न हो, வயதில முதிர்ந்தவர்களை மதிக்க கற்றுக்கொள்ளுங்கள். उम्र में जो बड़े हैं उनका आदर करना सीखो, மதிக்க கற்றுக்கொள்ளுங்கள். उनको सत्कार करना सीखो। நாம் மதிக்கும் போது கர்த்தமே जब हम ஆசீர்வதிப்பார். आदर करेंगे तो परमेश्वर हमारी आशीष करेगा। அல்லேலூயா, हालेलुया, அல்லேலூயா, हालेलुया, அல்லேலூயா. हालेलुया। சபையில இருக்கிற வயதில முதிர்ந்தவர்களை நான் அதிகமா நேசிக்கிறேன். जो हमारी कलीसिया में जो उम्र में बड़े हैं उनसे मैं बहुत प्रेम करती हूँ, சபைக்கு முதிர்ந்தவர்கள் தேவை. क्योंकि हमारी कलीसियाओं के लिए ज्येष्ठ लोग होना अवश्य है। அதனால நான் எப்பொழுது ஜெபித்தாலும் इसलिए मैं जब भी प्रार्थना करती हूँ, வயதில மூத்த விசுவாசிகளுக்காக நான் ஜெபிப்பதுண்டு. उम्र में जो बड़े हैं उनके लिए मैं बहुत ही प्रार्थना करती हूँ। ஆண்டவரே, இவர்களுக்கெல்லாம் வயதாகி கொண்டிருக்கிறது. हे परमेश्वर, इन सबका उम्र बढ़ रहा है, இவர்களுக்கெல்லாம் நல்ல சுகத்தை கொடுக்கிறேன். इन सबको अच्छी आरोग्यता दे। வயதில முதிர்ந்தவர்கள் சபைக்கு தேவை. उम्र में जो बड़े लोग हैं वो हमारी कलीसिया के लिए अवश्य है। அதனால முதியவர்களை நீர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நான் ஜெபிப்பேன். इसलिए मैं हमेशा यही प्रार्थना करती हूँ कि बुजुर्ग लोगों को बहुत आशीर्वाद दे। வயதில முதிர்ந்தவர்களை நீங்கள் கனம் பண்ணுங்க. बुजुर्ग लोगों की आदर करो, வயதில முதிர்ந்தவர்களை நீங்கள் ஆசீர்வதிங்க. जो उम्र में बड़े हैं उनको आशीर्वाद दो, மரியாதை கொடுங்க. आदर करो, மரியாதை கொடுங்க. आदर दो। நம்ம மரியாதை கொடுத்து பழகிட்டோம். हम आदर देकर आदत हो गया है, ஆனா நம்ம கண்ணு முன்னாடி அடுத்தவங்க நடக்கிறத பார்க்கும்போது அது சகிக்க முடியல. लेकिन जब हमारे सामने जब दूसरे कोई कुछ करता है तो उसे सह नहीं पाते हैं। ஆனா தேவனுடைய பிள்ளைகள் परमेश्वर के लोग, எல்லாவற்றுக்கும் மூல காரணம் सबका मूल कारण பொருளாதாரம், ஃபைனான்சியல், जो धन பணம். पैसा ஒண்ணும் இல்லனா कुछ भी ना हो तो மதிக்கிறதுக்கு, மரியாதை கொடுப்பதற்கு, கீழ்ப்படிவதற்கு, தாழ்மையாய் நடப்பதற்கு கற்றுக் கொடுப்பார்கள். आदर करना, मर्यादा देना, सत्कार करने के लिए सिखाते हैं। காசு பணம் வந்து அங்க ரொம்ப பெருமை, ஃபைனான்ஸ் பெரிய போச்சுனா, लेकिन जब धन दौलत बढ़ने लगता है அங்க கீழ்ப்படியாமை, கீழ்ப்படிதலும் இருக்காது, தாழ்மை இருக்காது, மரியாதை இருக்காது. वहाँ पर ना ही आज्ञा पालन होती है, ना ही नम्रता होती है, ना ही आदर होती है, ना सत्कार होती है। கர்த்தர் பார்க்கிறார். परमेश्वर देखता है, ஆசீர்வாதம் தங்க வேண்டுமானால், आशीर्वाद यदि बसना है तो தேவனுடைய பிள்ளைகள் ஆசீர்வாதம் நமக்குள்ளே நிலைத்திருக்க வேண்டுமானால், परमेश्वर का आशीर्वाद हमारे भीतर टिका रहना है तो கீழ்ப்படிதல் வேணும், आज्ञा पालन होना अवश्य है, தாழ்மை வேணும், नम्रता होना अवश्य है, மற்றவர்களை மதிக்க, மரியாதை கொடுக்கிற சுபாவம் வேணும். दूसरों को आदर करना, सत्कार करने का स्वभाव होना है। எல்லா விதத்திலும் கர்த்தர் ஆபிரகாமை சோதிக்கிறார். सब तरह से परमेश्वर ने अब्राहम की परीक्षा ली। இப்பொழுது கர்த்தர் ஆபிரகாமை பார்க்கிறார். अब भी अब्राहम को परमेश्वर देखता है। ஒரு வார்த்தை சொல்லி நான் முடிக்கிறேன். एक बात मैं कहकर समाप्त करती हूँ। ஆபிரகாமை சோதித்தார். अब्राहम को परखा, ஆண்டவர் ஆபிரகாமை சோதித்தார். परमेश्वर ने अब्राहम को परखा। மறுமனையாட்டி ஆகாருடைய மகனை புறமே தள்ளும் என்று சாராள் சொன்னபோது, जब सारा ने कहा कि तेरी सौतेली हजरा के पुत्र को टुकड़ा दे, அப்பவும் ஆண்டவர்கிட்ட வந்து கேட்கான். तब भी परमेश्वर से पूछता है, ஆண்டவரே, சாராள் சொல்றா இஸ்மவேலை வீட்டு விட்டு வரட்டும் சொல்றா. हे परमेश्वर, सारा कहती है कि इश्माएल को घर से भगा दे। 15, 16, 17 வயசு வாலிப பையன், 16-17 साल का जवान लड़का, அவ்வளவு பெரிய பையன் इतना बड़ा लड़का வீட்டு விட்டு வரட்டும் சொல்றா. घर से बाहर निकालने को कहता है। எந்த தகப்பனுடைய இருதயம் சகிக்கும்? कौन सा पिता का दिल मानेगा? ஆண்டவர் சொன்னார், உன் மனைவி சொல்றபடி செய். परमेश्वर ने कह दिया, जा तेरे पत्नी जैसी बोलते है वैसे ही कर। தன்னுடைய வாலிப மகனை வீட்டு விட்டு வெளியேற்றினார். अपना जवान लड़का को घर से बाहर निकाला। அடிமை பெண்ணையும் அடிமை பெண்ணின் மகனையும் வெளியேற்றினார். दासित्व और दासित्व स्त्री के बच्चे को बाहर किया। அப்ப கூட ஆண்டவர் சொல்லல அடிமை பெண்ணை மகரத்துன்னு. तभी भी परमेश्वर ने नहीं कहा कि दासित्व स्त्री को बाहर निकाल दे। சாராள் சொன்னதுனால ஆபிரகாம் ஆண்டவர்கிட்ட கேட்டா கர்த்தர் அப்படி செய்யுன்னு சொன்னார். सारा ने कहा पहला, सारा के कहने पर अब्राहम ने परमेश्वर से पूछा, परमेश्वर से पूछने के कारण परमेश्वर ने कहा कि सारा जैसी बोलते है वैसा कर। இப்பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார்,
अब भी परमेश्वर कहता है நீ உன்னுடைய ஏகபுத்திரன் तू तेरा इकलौता पुत्र, உன்னுடைய புத்திரன் அவர் சொல்றாரு कहता है तेरा पुत्र, உன் புத்திரன் तेरा पुत्र, உன் ஏகசுதன் तेरा इकलौता पुत्र, உன் நேசகுமாரன் तेरा प्रिय पुत्र। சும்மா சொன்னா கூட கூட தெரியாது यदि साधारण से कहा तो कुछ नहीं मालूम அப்படியே होता, தூண்டுற மாதிரி தூண்டி விடுறாரு ऐसा कहता है जैसे उसको कोई उस्काता है। உன் புத்திரனும் तेरा पुत्र, உன் ஏகசுதன் உன் ஒரே குமாரன் तेरा इकलौता पुत्र, உன் நேசகுமாரனுமாகிய ஈசாக்கை तेरा प्रिय पुत्र इसहाक को எனக்காக மோரியா மலையில போய் பலியிடு मेरे लिए मोरिया पर्वत में जाकर बलि चढ़ा, பலியிடு बलि चढ़ा। ஆண்டு சொல்லிட்டேன் परमेश्वर ने कह दिया। ஆபிரகாம் அப்பவும் ஒரு வார்த்தை கேட்கல तभी भी अब्राहम ने कुछ नहीं बोला। மனைவிட்டு சொன்ன சண்டை வரும் पत्नी के पास बोलूं तो झगड़ा होगा, பிள்ளை கொண்டு எங்கேயாவது ஒளிச்சு வச்சுவா बच्चे को कहीं तो छुपा देगी, அவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாம போயிடும் परमेश्वर की बात नहीं मान पाऊंगा, மனைவிட்டு சொல்லல इसलिए पत्नी को नहीं बताया। வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது पवित्र शास्त्र में लिखा है ஆபிரகாம் அதிகாலையில இருட்டோட எழுந்து सवेरे तड़के उठकर கழுதையின் மேல் சேதம் வைத்து கட்டி अब्राहम अपने गधे पर बोझा उठाकर வேலைக்காரர்கள் ரெண்டு பேரை அழைத்து கொண்டு नौकरों में से 2 नौकरों को अपने साथ लेते हुए ஈசாக்கை அழைத்து கொண்டு ईसाक को भी अपने साथ लिए हुए பலிபீடத்துல அடுக்கி வைக்க வேண்டிய கட்டைகளையும் சுமந்து கொண்டு वेदी में रखने वाली सारी लकड़े के टुकड़े को लेकर எல்லாம் கத்தி முதற்கொண்டு எடுத்துட்டு போயிட்டே இருக்கிறார் सब छुरी तक अपने हाथ में ले लिया। கத்த குறித்த மழை வந்தது परमेश्वर ने जो नियुक्त किया हुआ पर्वत आया, அந்த மலையின் அடிவாரத்துல வேலைக்காரர்களை நிறுத்தி விட்டார் उसी पहाड़ के तले अपने नौकरों को खड़ा कर दिया। இருதயத்துல நினைச்சு பாருங்க थोड़ा मन में सोच के देखिए, நம்ம பிள்ளை வாலிப பையன் हमारा बच्चा जवान लड़का, பலி செலுத்த சொல்லிட்டார் ஆண்டவர் परमेश्वर ने बलि चढ़ाने को कह दिया। வீட்டுல மனைவிட்ட சொல்லல घर में पत्नी से नहीं कहा, வேலைக்காரங்கிட்ட சொல்லல नौकरों को भी नहीं बताया, எந்த மகனை பலி செலுத்தணுமோ அந்த பையன்கிட்ட கூட ஒரு வார்த்தை சொல்லல जिस बेटे को बलि चढ़ाना है उस बेटे को तक नहीं कहा। பலி செலுத்த போகிற அந்த மனுஷன் மகனுடைய தலையின் மேல விறகு கட்டை அடுக்கி வைத்திருக்கிறார் बेटे के सिर पर लकड़ी का टुकड़ा, लकड़ा जो है सिर पर रखा है। பையன் அப்பாவை வந்து கேக்குறான் पिताजी बेटा पिताजी से पूछता है, அப்பா पिताजी விறகு இருக்கு लकड़ा है, நெருப்பு இருக்கு आग है, கத்தி இருக்கு छुरी है, எல்லாம் இருக்குது सब कुछ है, ஆனா பலி செலுத்துவதற்கு ஆட்டுக்குட்டி எங்கப்பா लेकिन बलि चढ़ाने के लिए भेड़ कहाँ है? இந்த வார்த்தை கேட்கும் போது தகப்பனுடைய இருதயம் எப்படி இருந்திருக்கும் जब एक शब्द को उसने सुना होगा तो उसका मन कितनी चकनाचूर हुआ होगा, இருதயம் உடைஞ்சிருக்கும் उसका मन टूटा होगा। 100 வயசுல பெற்றெடுத்த பிள்ளை अपने 100 उम्र में पैदा जन्म दिया हुआ पुत्र, 100 वयசுல பெற்றெடுத்த பிள்ளை 100 उम्र में जन्म दिया हुआ पुत्र, ஆண்டவரே சொல்றார் परमेश्वर कहता है உன் புத்திரன் तेरा पुत्र, ஏகசுதன் तेरा इकलौता पुत्र, நேசகுமாரன் तेरा प्रिय पुत्र, இவ்வளவாய் அதிகமாய் அன்பு கூர்ந்தவன் इतना प्रेम किया हुआ बेटा। பிள்ளை கேக்குறான் बेटा पूछता है, அப்பா விறகு இருக்கு पिताजी लकड़ी है, நெருப்பு இருக்கு आग है, கத்தி இருக்கு छुरी है, ஆட்டுக்குட்டி எங்கப்பா लेकिन भेड़ कहाँ है? உள்ள உடைஞ்சிருக்கும் मन ऐसे टूट गया होगा, நொறுங்கி வைப்பாரு टूट कर पिघल गया होगा, எல்லாவற்றையும் இருதயத்தில் அடக்கி வைத்துக் கொண்டு सब कुछ अपने मन में तमाते हुए கர்த்தர் தம்முடைய பலிக்கான ஆட்டுக்குட்டி அவர் தெரிந்து கொள்வார் उसने कहा कि भेड़ का उपाय परमेश्वर आप ही करेगा। பலிக்கான பலிபொருளை கர்த்தர் தெரிந்து கொள்வார் परमेश्वर होम बलि की भेड़ का उपाय आप ही करेगा। இருதயத்தை தைரியப்படுத்திக் கொண்டார் अपने मन में ढाढ़स बना लिया। கர்த்தர் பார்க்கிறார் परमेश्वर ने देखा, பலிபீடத்தை கட்டினார் बलि वेदी को बनाया, பலிபீடத்தின் மீது விறகுகளை அடுக்கினார் वेदी में लकड़ी को बसाया। கர்த்தர் பார்த்துட்டே இருக்கிறார் परमेश्वर देख रहा है, தன் வாலிப குமாரன் जवान बेटा, அவனை பிடித்து கையையும் காலையும் கட்டி उसका हाथ पैर दोनों बांध दिया, பலிபீடத்தின் மீது அடுக்கி வைக்கப்பட்ட கட்டையில் கடத்தினார் वेदी पर रखे हुए लकड़ी के टुकड़े पर अपने बेटे को सुला அவன் दिया। கைகள் செயல்படுகிறது उसका हाथ तो काम कर रहा है, தன் பிள்ளையை பிடித்து கட்டி பலிபீடத்தின் மீது வைக்கிறார் अपने बेटे का हाथ और पैर बांध कर वेदी में सुला दिया। ஆனா இருதயத்துக்குள்ள இருந்த வேதனை தகப்பனுக்கு தெரியும் लेकिन मन की वेदना केवल पिताजी खुद जानता है। எவ்வளவு கஷ்டமான காரியத்தை செய்ய சொன்னாலே भले कितना भी तकलीफ भरी बातों को करने को कहे, ஆபிரகாம் எதிர் பேசவே இல்லை अब्राहम ने उल्टा बिल्कुल नहीं कहा। இருதயத்துக்குள்ள ஒரு ஏக்கம் उसके मन में एक चाहत, என் பிள்ளை 100 வயதுல பெற்றெடுத்தேன்
मेरे बच्चों को मैंने 100 उम्र में जन्म दिया। ஆனா இத்தனை வருஷம் தான் என் பிள்ளையை நான் வளர்க்கணும்னு ஆண்டவர் சித்தம் வைத்திருக்கிறார். परमेश्वर ने केवल यही चाहत रखा है कि इतनी साल पालना है, ஆனாலும் பரவாயில்ல, फिर भी ठीक है। 100 வயதிலே என் சரீரத்தை பலப்படுத்தி பிள்ளையை பெற்றெடுக்க வைத்தவர், 100 उम्र में मेरे शरीर को बलवंत करके बेटे को पैदा करने के लिए जो बल दिया हुआ परमेश्वर, குமாரன் மரித்தாலும் மரித்த பிறகு உயிரோடு எழுப்பி தர வல்லமை உடையவராய் இருக்கிறார். मेरा बेटा भले मर भी जाए लेकिन मरा हुआ पुत्र को फिर से जी उठाने के लिए मेरा परमेश्वर सामर्थ्य है। என்று முழு நிச்சயத்தோடு इस पूरे निश्चय के साथ பட்டயத்தை எடுத்தார். उसने छुरी उठाई, தன் பிள்ளையை மீது ஓங்கி கத்தி வைக்கும் போது अपने बच्चे के ऊपर जब उसका छुरी लगने पर था, அந்த தகப்பனுடைய இருதயம் எப்படி இருந்திருக்கும், पिताजी का मन कैसा रहा होगा, அந்த மகனுடைய இருதயம் எப்படி और துடித்திருக்கும். वो बेटा का मन कैसा तड़पा होगा। தகப்பன் கத்தி ஓங்கினார், पिताजी ने छुरी उठाई, ஒரு சத்தம் கேட்டது, एक आवाज सुनाई दिया, அபிரகாமே, हे अब्राहम, அபிரகாமே, हे अब्राहम, உன் பட்டயத்தை புள்ள மீது போடாதே, तू अपना छुरी बच्चे पर लगने न दे। நான் இப்பொழுது உன்னை அறிந்திருக்கிறேன். मैं अब जानता हूँ, எப்படி அறிந்திருக்கிறேன், मैं अब कब जानता நீ है, தேவனுக்கு பயப்படுகிறவன் என்பதை तू அறிந்திருக்கிறேன். परमेश्वर का भय मानता है, நீ தேவனுக்கு பயப்படுகிறவன் என்பதை तू அறிந்திருக்கிறேன். परमेश्वर का भय मानता है। தேவனுடைய பிள்ளை தேவனுக்கு பயப்படுகிற பயம் உனக்குள் இருக்குமே. ஆனா यदि परमेश्वर का भय मानना तुम्हारे भीतर हो, கர்த்தருடைய ஆசீர்வாதம் வாக்கில் நிலைத்திருக்கு. परमेश्वर का आशीर्वाद तुम्हारे भीतर निवास होगा। கீழ்ப்படியலாம், आज्ञा पालन न किया, தாழ்மையாய் இருக்கலாம், नम्र किया, மதிக்கலாம், आदर कर सकते हैं, மரியாதை செலுத்தலாம், मर्यादा दे सकते हैं, பயம் வேணும். लेकिन भय भी होना जरूरी भय है। नहीं। भय होना जरूरी है। இந்த பயத்துல ஒரு அன்பு கலந்து இருக்க इस வேண்டும். भय में प्रेम होना है। கர்த்தர் இன்றைக்கு உங்கள் இருதயத்தை பார்க்கிறார். परमेश्वर आपके मन को जांचता है। அன்பு கலந்த ஒரு கீழ்ப்படிதல், प्रेम मिला हुआ एक भय, தேவனுடைய பிள்ளைகளை கர்த்தர் பார்க்கிறார். परमेश्वर आपको देखता है। கர்த்தர் அதை எதிர்பார்க்கிறார். परमेश्वर आपसे यही चाहता है। நீங்க எனக்கு கர்த்தர் என்னை ஒரு ஊழிய ஸ்தானத்துல வைத்திருக்கிறதால என் வார்த்தைக்கு நீங்கள் கீழ்ப்படியலாம். परमेश्वर भले मुझे एक सेवक बनाकर रखा है इसलिए आप मेरी बात मानते हो, மரியாதை தரலாம், मर्यादा देते हो, வார்த்தைக்கு கீழ்ப்படியலாம். बातों को मानते हो, ஆனா இது அல்ல. लेकिन ये नहीं। தேவனுடைய பிள்ளைகள் செய்யப்படுகிற எல்லா காரியமும் அன்போடு செய்யப்பட வேண்டும். जो भी काम करते हैं सब प्रेम के साथ किया जाना है। கர்த்தர் இருதயத்தை பார்க்கிறார். परमेश्वर आपके मन को जांचता है। நீங்கள் சிறிய காரியமா இருந்தாலும் आप छोटी सी भी बात क्यों ना हो, அன்போடு நீங்கள் செய்ய வேண்டும். प्रेम के साथ करना है। எல்லாவற்றிலும் அன்பு கலந்திருக்க सब வேண்டும். में प्रेम मिला हुआ रहना है। தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையின் ஜீவித அன்பை வெளிப்படுத்த வேண்டும். हमारे जीवन में वो प्रेम को प्रकट करना है। இன்றைக்கு அநேகர் ஆபிரகாமுக்கு தன் ஒரே குமாரனை கொடுப்பதற்கு சந்தோஷமாய் கொடுத்தார். आज के दिन कई लोग कहते हैं कि अब्राहम अपने इकलौता पुत्र को देने के लिए आनंदित से दिया। அதிகாலமே ஆயத்தப்பட்டு புறப்பட்டு கடந்து போனார். बड़े सवेरे तड़के उठकर तैयार हुआ। இந்த ஒரு கீழ்ப்படிதல் இன்றைக்கு அவர்களுக்குள்ளே இருக்கு. ये आज्ञा पालन जो है किसके अंदर है? சொந்த மகன் பலி செலுத்தும்படியாய் விடிய காலமே எழுப்பி ஆயத்தப்பட்டு கடந்து போகிறார். अपना पुत्र की बलि चढ़ाने के लिए बड़े सवेरे तड़के उठकर तैयार हुआ। கர்த்தருக்காக கொடுப்பதற்கு ஒரு சந்தோஷம், परमेश्वर को देने के लिए उतनी आनंद, கர்த்தருக்காக கொடுப்பதற்கு ஒரு சந்தோஷம், परमेश्वर के लिए देने के लिए उतनी आनंद। கர்த்தர் தான தந்தார். परमेश्वर ने तो दिया है, கர்த்தர் கேட்கிறார். परमेश्वर मांग रहा है। தேவனுடைய பிள்ளைகள் இருதயம் எதன் மேலும் இல்ல, हमारा मन किसी और पर नहीं, இருதயம் கர்த்தர் மேலே இருக்கிறது. मन केवल परमेश्वर यहोवा पर रहे। ஐஸ்வர்யத்தின் மீது அல்ல, कोई धन पर नहीं, பொன்னு வெள்ளி மேல அல்ல, सोना चांदी पर नहीं, மனைவி மேல அல்ல, पत्नी पर नहीं, வேலைக்காரி மேல அல்ல, नौकर नौकरानियों पर नहीं, சொந்த பிள்ளை மேல அல்ல, अपने पुत्रों पर नहीं, கர்த்தர் கர்த்தர் மேலேயே இருக்கிறது. केवल उसकी आंखें परमेश्वर यहोवा पर लगी हुई கர்த்தர் थी। மேலேயே இருக்கிறது. केवल आंखें परमेश्वर यहोवा पर लगी हुई थी। கர்த்தருக்காக எதையும் விட்டு விடுகிறார். परमेश्वर यहोवा के लिए कुछ भी छोड़ देने के लिए तैयार கர்த்தருக்காக है। எதையும் கொடுப்பதற்கு சந்தோஷப்படுகிறார். परमेश्वर के लिए कुछ भी देने के लिए आनंदित है। இன்னைக்கு அநேகர் பெருமையா பேசுவார்கள். आज कई लोग बड़े घमंड से कहेंगे। கடந்த நாட்கள் ஒரு சகோதரன் சொன்னார், पिछले दिन में एक भाई ने कहा, எங்க சர்ச்சில் கோழி முட்டை ஏலம் விட்டாங்க. हमारे चर्च में अंडे का लिलाव किया गया। ஒரு முட்டை 1001 ரூபாய்க்கு நான் ஏலம் எடுத்தேன். एक अंडे का कीमत 1001 रुपया दिया गया। பெருமையை வெளிப்படுத்துவதற்காக, अपनी घमंड प्रकट करने के लिए। ஒரு கோழி முட்டையை 1100 ரூபாய்க்கு நான் ஏலம் எடுத்தேன் அப்படி சொல்றது அது பெருமை வெளிப்படுத்துவதற்காக। एक अंडे का कीमत 1100 रुपया देकर मैंने लिलाव लिया, ये अपनी घमंड प्रकट करने के लिए। நீங்க 1101 ரூபாய்க்கு ஏலம் எடுக்கிறதுனால கர்த்தருக்கு என்ன லாபம்? आप 1100 का अंडा खरीदने से परमेश्वर को क्या लाभ है? தேவனுடைய பிள்ளைகள் கர்த்தருக்காக கொடுப்பதில் ஒரு சந்தோஷம் வேணும். परमेश्वर के लिए
देने में एक आनंद होना है। கர்த்தர் இருதயத்தை பார்க்கிறார். परमेश्वर आपके मन को जांचता है। உங்கள் இருதயத்தை பார்க்கிற கர்த்தர் आपके मन को जांचने वाला परमेश्वर உங்கள் ஆசீர்வாதத்தை திருப்ப எவருக்கு உரிமை கொடுக்க மாட்டார். आपके आशीर्वाद को पलटाने में किसी को अधिकार नहीं देगा। அல்லேலூயா हालेलुया அல்லேலூயா हालेलुया। ஆண்டவரை நேசிக்கணும். आप परमेश्वर से प्रेम करना அது है। ஆண்டவர் சொன்னார். परमेश्वर उसी को कहा है। நீங்க ஒர்த்தலாம்ல தசமபாகம் கொடுக்குறீங்க, तुम जो है पुदीना में भी दशमांश देते हो, வெந்தயத்திலையும் சீரகத்திலையும் தசமபாகம் கொடுக்குறீங்க, जीरा और मेथी में भी तब दशमांश देते हो, எல்லாவற்றிலும் தசமபாகம் கொடுக்குறீங்க, காணிக்கை கொடுக்குறீங்க. सब में दशमांश देते हो, दान देते हो। எல்லாவற்றிலும் தசமபாகத்தையும் காணிக்கையும் கொடுக்கிறது இல்ல பெருசு. सब में दशमांश और दान देना बड़ी बात नहीं है, நியாயப்பிரமாணத்தில் எழுதப்பட்டவைகளை செய்ய மறந்துட்டீங்க. लेकिन जो व्यवस्था में लिखी गई है उन बातों का पालन करना चूक गए हैं। இரக்கம் காட்டுவது மறந்துட்டீங்க. दया करना भूल गए हैं, நீதி செய்வது மறந்துட்டீங்க. धर्म करना भूल गए हैं। இரக்கம் காட்ட மனம் இல்ல, दया करने वाली स्वभाव भी नहीं है, நீதி செய்வதற்கு மனம் இல்ல. धर्म में काम करने की इच्छा नहीं। வெந்தயத்திலையும் சீரகத்திலையும் ஒர்த்தலாம்லையும் தசமபாகம் கொடுத்து என்னத்துக்கு? सिर्फ पुदीना में और दाल में इस प्रकार दशमांश देकर दान देने से क्या फायदा? ஆண்டவர் அப்படிப்பட்டவர்களை பார்த்து சொல்லுகிறார். परमेश्वर वैसे लोगों से कहता है, பரிசேயரே, हे फरीसी लोगों, பரிசேயரே, हे फरीसी लोगों, நீங்கள் இவைகளிலெல்லாம் தசமபாகத்தை கொடுத்து तुम इन सब में दशमांश देकर நியாயப்பிரமாணத்தில் உள்ளதை நிறைவேற்றாமல் व्यवस्था की बातों को पूरा न करोगे, இரக்கத்தை விட்டுவிட்டு दया करना छोड़ दिए हो, நீதி செய்ய மனமற்றிருக்கிறீர்கள். धर्म करना भी भूल गए हो, அவைகளையும் செய்ய வேண்டும், उसे भी करना है, இவைகளையும் விடாதிருக்க வேண்டும். इसे भी नहीं छोड़ना है, அவைகளையும் செய்ய வேண்டும், इसे भी करना है, இவைகளையும் விடாதிருக்க வேண்டும். इसे भी नहीं छोड़ना है। தேவனுடைய பிள்ளைகள், परमेश्वर के लोग, தேவ அன்பு परमेश्वर का प्रेम நம்ம செய்யறது கீழ்ப்படிறதுனால அல்ல, हम जो करते हैं वो आज्ञा पालन से नहीं, எழுத்தின்படி தாழ்மையாய் நடந்து கொள்வதனால அல்ல, लैंगिक तौर से नम्रता से रहने से नहीं, அதற்கு மரியாதை கொடுப்பது போல நடந்து கொள்வதனால அல்ல, परमेश्वर को मर्यादा देते समान रहने से नहीं, கர்த்தருக்காக கொடுப்பதனால அல்ல, परमेश्वर को देने से नहीं। எல்லாவற்றிற்குள்ளே ஒரு அன்பு மறைந்திருக்க வேண்டும் என்று கர்த்தர் எதிர்பார்க்கிறார். परमेश्वर चाहता है कि सबके अंदर एक प्रेम मिला हो। ஆபிரகாம் செய்த அத்தனை காரியத்திலையும் ஆபிரகாமுக்கு ஆண்டவர் மீது அவ்வளவு அன்பு இருந்தது. अब्राहम ने जो भी किया सबके अंदर जो परमेश्वर के ऊपर उसको इतनी प्रेम थी, அந்த அன்பினால தான் கீழ்ப்படிந்தான். उसी प्रेम के कारण वो आज्ञा पालन किया, அந்த அன்பினால தான் முகம் குப்புற விழுந்தான். उसी प्रेम से वो मुंह के बल गिरा, அந்த அன்பினால தான் அந்நியரை உபசரித்தான். उसी प्रेम से उसने अतिथि सत्कार की, அந்த அன்பினால தான் அந்த சொந்த பிள்ளையும் கர்த்தருக்காக கொடுத்தான். उसी प्रेम के कारण अपना इकलौता पुत्र को उसने बलि चढ़ाने के लिए तैयार हुआ। செய்யப்பட வேண்டிய எல்லா காரியமும் जो भी करना है सभी काम அன்பு கலந்து செய்ய வேண்டும். हर काम प्रेम के साथ मिला அன்பு हो, கலந்து செய்ய வேண்டும். प्रेम के साथ मिला हो। தேவனுடைய பிள்ளைகள் நீங்கள் செய்கிற காரியம் எதுவோ, परमेश्वर के लोग आप जो भी करते हो, சிறியதோ பெரியதோ, छोटा हो या बड़ा हो, அன்பு என்ற ஒன்று உங்களுக்குள்ள கலந்து இருக்கணும். आपके अंदर एक प्रेम ये बात मिला हुआ रहना है। அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், प्रेरित पौलुस कहता है, அன்பு இல்லாவிட்டால் எனக்கு ஒன்றுமில்லை. यदि प्रेम न हो तो मुझ में कुछ नहीं। நல்லா ஜெபிக்கிறார். अच्छा प्रार्थना करते हैं, அவர் ஜெபம் பண்ண உட்கார்ந்தா மூணாவது வானம் வரைக்கும் போயிடுறாரு. यदि वो प्रेम प्रार्थना करने के लिए बैठे तो तीसरी आसमान तक पहुंच जाता है। அவ்வளவு ஜெபத்துல வீரராக இருக்கிறார். उतना ही प्रार्थना में वीर था, அந்நிய பாஷை பேசுகிறார். अन्य भाषा भी बोलता है, எல்லாரை பார்க்கிலும் நான் அதிகமான பாஷைகளை பேசுகிறேன் என்று சொல்லுகிறார். कहता है सबसे बढ़कर मैं बहुत भाषा बोलता हूँ, எல்லாரை பார்க்கிலும் அதிக பாஷைகளை பேசுகிறேன். सबसे बढ़कर मैं बहुत भाषा बोलता हूँ। எல்லாம் சொல்லிவிட்டு सब कुछ कहने के बाद என்னத்த அந்நிய பாஷை பேசினாலும் भले कितनी भी अन्य भाषा बोले, மூணாவது வானம் வரைக்கும் போற அளவுக்கு ஜெபித்தாலும் भले तीसरी आसमान तक उठा जाने तक प्रार्थना करे, அன்பு இல்லாவிட்டால் எனக்கு ஒன்றுமில்லை. यदि प्रेम न हो तो कुछ भी नहीं। அன்பு இல்லாவிட்டால் எனக்கு ஒன்றுமில்லை. यदि प्रेम न हो तो कुछ भी नहीं। அன்பு இல்லாம கீழ்ப்படியலாம். प्रेम के बिना भी आज्ञा पालन कर सकते हैं। சிஸ்டர் சொல்லிட்டாங்க செய்யலன்னா கோவப்படுவாங்க, கீழ்ப்படியலாம். सिस्टर जी ने कह दिया नहीं करूंगा तो गुस्सा हो जाएंगे, ऐसे भी बात मान सकते அன்பு हैं। இல்லாமல் கீழ்ப்படியலாம். प्रेम के बिना भी आज्ञा पालन कर सकते हैं। அன்பு இல்லாமலேயே நமக்கு முன்பாக தாழ்மையை நடந்து கொள்ளலாம். प्रेम के बिना भी सामने झुक सकते हैं। அன்பு இல்லாமலேயே நம்மள கண்டோன்னு மரியாதை கொடுக்கிற போல எழுப்பி நிற்கலாம். प्रेम के बिना ही अतिथि सत्कार करने समान खड़े रह सकते அன்பு हैं। இல்லாமலேயே கொடுக்கலாம். प्रेम के बिना भी दे सकते ஆனா हैं, தேவனுடைய பிள்ளைகள் கர்த்தரை விரும்பல. लेकिन परमेश्वर उसे नहीं चाहता है। அவர் மேல அன்பு வேணும். उस पर प्रेम होना अवश्य है, அவர் மேல அன்பு வேணும். उस पर प्रेम होना अवश्य है। தேவனுடைய பிள்ளைகள் ஜெப நிலைமையில இருப்போம். परमेश्वर के लोग हम प्रार्थना की स्थिति ஜெப में நிலைமையில रहेंगे, இருப்போம். प्रार्थना की स्थिति में எல்லா रहेंगे। கண்களை மூடுங்க. हम सब अपने आंखें बंद करेंगे, கர்த்தருடைய சமூகத்திலே வாய் திறந்து சொல்லுங்க. परमेश्वर के सम्मुख में अपना मुंह खोलकर बोलिए, ஆண்டவரே, உம்முடைய அன்பு எனக்கு வேணும் ஐயா. हे प्रभु
जी आपका प्रेम मुझे अवश्य है, உம்முடைய அன்பு எனக்கு வேணும். आपका प्रेम मुझे अवश्य है। என்னுடைய கீழ்ப்படுதலாய் இருந்தாலே, भले वो आपकी आप मेरी आज्ञा पालन हो, என்னுடைய தாழ்மையாய் இருந்தாலே, भले वो मेरी नम्रता हो, என்னுடைய மரியாதை செலுத்துற குணமாய் இருந்தாலே, भले वो मेरी आदर और सत्कार करने वाली स्वभाव हो, உமக்காக அர்ப்பணிக்கிற காரியமாய் இருந்தாலே, आपके लिए अर्पण करने वाली बातें हो, அது நான் உன் மீது வைத்திருக்கிற அன்பினால் செய்யப்பட वो வேண்டும். आपके ऊपर रखा हुआ प्रेम के कारण हो। நான் உன் மீது வைத்திருக்கிற அன்பினால் செய்யப்பட मैं வேண்டும். आप पर जो प्रेम रखा हूँ उसी प्रेम के कारण किया जाए। இதுவரையிலும் ஏதோ ஒரு சட்ட திட்டங்களுக்கு நாம் கீழ்ப்படிந்து வாழ்ந்திருக்கலாம். अब तक मैं किसी आज्ञा का और रिवाज को माना हो, இதுவரையிலும் தேவனுடைய பிள்ளை ஒரு பாரம்பரியமான கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ்ந்திருக்கலாம். अब तक मैं कोई रीति रिवाज का पालन किया हो, இதுவரைக்கும் பாரம்பரியத்தை கடைபிடித்து வாழ்ந்திருக்கலாம். अब तक मैं कोई पारंपरिकता को मैंने पीछे किया हो। தேவனுடைய பிள்ளைகளை இன்னைக்கு கர்த்தரை பார்த்து சொல்லுங்க, लेकिन आज के दिन परमेश्वर को देखकर बोलिए, ஆண்டவரே, हे परमेश्वर, பாரம்பரியமாய் உமக்கு கீழ்ப்படிந்து வாழ்ந்த வாழ்க்கை போதுமையா. प्रभु जी अब तक जो मैं पारंपरिक रीति से मैंने अपने जीवन बिताया वो काफी है प्रभु। பாரம்பரியமாய் உம்முடைய சமூகத்தில் வந்து ஜெபிக்கும் போது நான் என்னை தாழ்த்தினது போதும் ஆண்டவரே. प्रभु जी पारंपरिक रीति से जो भी मैंने अभी तक मेरा सिर झुकाया ये काफी है प्रभु। பரிசேயர் ஜெபம் பண்ணினது போதும். मैं फरिसियों के समान जो प्रार्थना किया वो काफी है, ஆண்டவரே இந்த நாள் முதல் लेकिन आज के दिन से என் இருதயத்தில் உம்முடைய அன்பை ஊற்று. मेरे मन में आपका प्रेम भर दिया இருதயத்தில் जाए, உம்முடைய அன்பை ஊற்று. मेरे मन में आपका प्रेम भर दिया जाए। என் இருதயம் அன்பினால் நிரப்பட்டு प्रभु जी मेरा मन आपका प्रेम से भर दिया நான் எதை जाए। செய்தாலே मैं कुछ भी करूं அந்த காரியத்தில் ஒரு அன்பு கலந்திருக்கட்டு. उन कामों में आपका प्रेम बना रहे, என் நேசர் மீது ஒரு அன்பு எனக்குள்ள வரட்டு. मेरे प्रिय पर एक प्रेम होने दो, அன்பு கலரட்டு. प्रेम मिलने दो, கீழ்ப்படிதல் ஒரு அன்பு கலரட்டு. आज्ञा पालन के साथ प्रेम मिलाया जाए, நம்முடைய தாழ்மையில் ஒரு அன்பு கலரட்டு. अपनी नम्रता में प्रेम मिलाया जाए, மரியாதை செலுத்துவதில் அன்பு கலரட்டு. मर्यादा देने में आप प्रेम मिलाया जाए, கொடுக்கிற விஷயத்தில் அன்பு கலரட்டு. देने के विषय में प्रेम मिलाया जाए, அன்பு கலந்த நற்கிரியைகள், प्रेम मिला, प्रेम से भरी हुई भलाइयां, அன்பு நிறைந்த நற்கிரியைகள் प्रेम से भरी हुई शुभ कार्य இந்த ஆபிரகாமுக்குள்ள இருந்தபடினாலே अब्राहम के अंदर होने के कारण கர்த்தர் அவன் சந்ததியை ஆசீர்வதித்தார். परमेश्वर ने उसे आशीष किया, அவன் குமாரனை பலி செலுத்துவதற்கு ஆண்டவர் விட்டு விடவில்லை. उसने उसके पुत्र को बलि चढ़ाने के लिए छोड़ नहीं दिया। ஆண்டவர் சொன்னார், परमेश्वर ने कहा நான் இப்பொழுது உன்னை அறிந்திருக்கிறேன். मैं अब तुमको जानता हूँ, இப்பொழுது உன்னை அறிந்திருக்கிறேன். अभी मैं तुमको जानता हूँ நீ தேவனுக்கு பயப்படுகிறவன் कि என்பதை तू परमेश्वर அறிந்திருக்கிறேன். का भय मानता है, தேவனுக்கு பயப்படுகிறவன் என்பதை இப்பொழுது तू அறிந்திருக்கிறேன். परमेश्वर का भय मानता है, इसे मैं अब जानता हूँ। தேவன் அறிகிற அறிவு வரைக்கும் परमेश्वर की जानकारी आने तक, தேவனால் தன்னை புரிந்து கொள்ள வரும் நாட்கள் வரும் வரைக்கும் परमेश्वर अपने आप को समझने का दिन आने तक, ஆபிரகாம் கர்த்தருக்கு எதிர் பேச்சு பேசவே இல்லை. परमेश्वर अब्राहम ने परमेश्वर का कोई उलट जवाब नहीं கர்த்தர் दिया। இப்பொழுது பார்க்கிறார், अब भी परमेश्वर देखता है, இந்த ஆபிரகாம் ये अब्राहम தனக்கென்று 100வது வயதில் பெற்றெடுத்த ஒரே குமாரனை கூட अपने लिए जन्म दिया हुआ 100 उम्र में जन्म दिया हुआ इकलौता पुत्र को भी எனக்காக தருவதற்கு தயாராக இருக்கிறார். मेरे लिए देने के लिए तैयार है। இப்பொழுது அறிந்திருக்கிறேன், अब मैं जानता நீ हूँ தேவனுக்கு பயப்படுகிற மனுஷன். कि तुम परमेश्वर का भय मानने वाले நீ व्यक्ति हो। தேவனுக்கு பயப்படுகிற மனுஷன். तुम परमेश्वर का भय मानने वाले व्यक्ति हो। இந்த சாட்சி ஆபிரகாம் பெற்ற போது ये गवाही जब अब्राहम ने पाया கர்த்தர் ஈசாக்கை ஆசீர்வதித்தார். तब परमेश्वर ने ईसा को आशीष किया। ஈசாக்குக்கு 2 பிள்ளைகள் பிறந்தார்கள். ईसा के 2 बच्चे जुड़वे हुए, அந்த யாக்கோபின் சந்ததியிலே उस याकूब के वंशावली में யாக்கோபுக்கு 12 கோத்திர பிதாக்களை கொடுத்தார். याकूब के 12 गोत्र के बच्चों को दिया। அந்த கோத்திர பிதாக்களின் சந்ததியிலிருந்து வந்தவர்கள் தான் நாம். उसी गोत्र के पिता में से आए हुए हम लोग हैं। சந்ததியாய் ஆபிரகாமின் சந்ததி பூமி நிரப்பிக் கொண்டிருக்கிறது. पीढ़ियों से अब्राहम के वंश बढ़ रहा है। தேவனுடைய பிள்ளை, உன்னுடைய ஆசீர்வாதம் உன்னோடு நின்று போவதற்காக அல்ல. आपका आशीर्वाद आप ही में रुकने के लिए नहीं, உன்னுடைய ஆசீர்வாதம் தலைமுறையாய் கடந்து வர வேண்டும். आपका आशीर्वाद पीढ़ी तक आना है। 1000 தலைமுறைக்கு வரைக்கும் நான் இரக்கம் செய்வேன் என்று சொன்னவன் परमेश्वर ने कहा 1000 पीढ़ियों तक मैं दया करूंगा। தலைமுறை வரைக்கும் கர்த்தருடைய இரக்கம் கடந்து வர வேண்டும். पीढ़ियों तक प्रभु का दया पाना है। எப்பொழுது கடந்து வரும்? कब आएगा? தேவனுக்கு பயப்படுகிற மனுஷன், परमेश्वर का भय मानने वाला मनुष्य, தேவனுக்கு பயப்படுகிற மனுஷி, परमेश्वर का भय मानने वाला இந்த स्त्री, சாட்சி உன்னை குறித்து வெளிப்பட வேண்டும். गवाही तेरी
देखेंगे। அந்த கல்வாரி அன்பு, कलवरी प्रेम, கல்வாரி அன்பு. कलवरी प्रेम। இயேசு கிறிஸ்து உங்கள் மீது என் மீது அன்பு வைத்தபடியினால் यीशु मसीह आप पर और मुझ पर प्रेम रखा, इसलिए பிதாவாகிய தேவன் அவரை இந்த பூமிக்கு அனுப்பின போது पिता परमेश्वर ने जब यीशु को इस दुनिया में भेजा, பிதாவின் வார்த்தைக்கு எதிர் பேச்சு பேசாமல் கீழ்ப்படிந்து இந்த பூமிக்கு வந்தார். पिता की बात की उलट जवाब न देते हुए इस पृथ्वी में आया। அவர் கீழ்ப்படிந்து வந்தார். वह आज्ञा पालन मानकर आया। அவர் நம்மை வைத்த அன்பினாலே பிதாவுக்கு கீழ்ப்படிந்து வந்தார். हम पर प्रेम रखने के कारण पिता की बात मानी। இந்த உலகத்தில் உயிர் வாழும் போது इस दुनिया में वो जीवित था। நம்மை வைத்த அன்பினாலே हम पर रखा हुआ प्रेम के कारण சிலுவையின் மரண பரியந்தம் தன்னை தாழ்த்தினார். क्रूस की मृत्यु तक अपने आप को धीर किया। சிலுவையின் மரணத்துக்கு தன்னை ஒப்பு கொடுத்தார். क्रूस की मृत्यु के लिए अपने आप को सौंप दिया। தேவனுடைய பிள்ளைகள் இந்த கிறிஸ்து यही मसीह நம்மீது வைத்த அன்பினாலே हम पर भी रखा हुआ प्रेम के कारण சிலுவையிலே தன்னுடைய சரீரத்திலிருந்து ஒரு துளி இரத்தம் கூட இல்லாத அளவுக்கு சிந்தினார். शरीर में एक बूंद लहू तक नहीं रख छोड़ा। எந்த அளவுக்கு அன்பை நமக்காக கிரைய செலுத்தினாரோ वो जिस रीति से हमारे लिए अपना प्रेम का मोल चुकाया, அதே अன்பை நம்மிடத்தில் वही எதிர்பார்க்கிறார். प्रेम हमसे भी चाहता है। அதே अன்பை நம்மிடத்தில் वही எதிர்பார்க்கிறார். प्रेम हमसे भी चाहता है। இன்னைக்கு ஒரு விஷயத்தை தாழ்த்துவோம். आज के दिन अपने आप को दीन कीजिए। பிள்ளைகளை பெற்று வளர்க்கிறோம். बच्चों को जन्म देकर बढ़ाते हैं। பிள்ளைகளை அவ்வளவு செல்லமாய் வளர்க்கிறோம். बच्चों को उतनी लाड से पालते हैं, அன்பாய் வளர்க்கிறோம். प्रेम से बढ़ाते हैं। ஆனா பிள்ளைகள் வளர்ந்து வரும்போது लेकिन बच्चे जब बढ़ने लगते हैं, என் பிள்ளை எனக்கு கஞ்சி ஊத்துவான், मेरा बच्चा मुझे गंजी पिलाएगा, என் பிள்ளை எனக்கு கஞ்சி ஊத்துவான், मेरा बच्ची मुझे खाना देगी, ஏன்னா என் பிள்ளை நான் அவ்வளவு அன்பாய் வளர்த்திருக்கிறேன். क्योंकि मैंने अपने बच्चे को उतनी प्रेम से पाला है। நீங்க அப்படி சொல்லி ஏன் நினைத்து கொண்டிருக்கும் போது ऐसे जब आप सोचते ही रहते हो, அந்த பிள்ளை உங்களை பார்த்து தண்ணி வேணுமா போய் எடுத்து குடி, यदि बच्चा आपसे कहे कि पानी चाहिए तो खुद जाकर ले ले, இந்த வார்த்தை சொல்லும் போது ये शब्द जब कहती है, இருதயம் எவ்வளவாய் உடையும். मन कितनी चूर होता है। ஐயோ நான் எவ்வளவாய் அன்பா வளர்த்தேன், मैं कितना ही प्रेम देकर पाला। கடைசி காலத்துல எனக்கு துணையா இருப்பான்னு நினைச்சு வளர்த்தேன். मैंने तो आखिरी दिन में मेरा साथ देगा बोलकर मैंने पाला। ஒரு கிளாஸ் தண்ணி கேட்டா போய் குடின்னு சொல்றான். एक गिलास पानी मांगने पर भी कहता है खुद जाकर ले ले। மனசு எவ்வளவு உடையுது. मन कितनी चूर होता है। ஆண்டவர் இன்னைக்கு பார்க்கிறார். परमेश्वर आज के दिन देखता है, என் பிள்ளைகளுக்காக நான் அன்பு கொண்டு உலகத்துல வந்தேன். मेरे बच्चों के लिए मैं प्रेम होकर यहाँ पर आया। பிதாவுக்கு கீழ்ப்படிந்து உலகத்துல வந்தேன். पिता की बात मानकर मैं इस दुनिया में आया। உலகத்துல வாழும் போது मैं इस दुनिया में जीते समय என் பிள்ளைகள் ஆசீர்வாதமா இருக்க வேண்டும். मेरे बच्चे आशीर्वाद से रहना है। என் பிள்ளைகள் மீது அன்பு கூர்ந்து मेरे बच्चों पर मैं प्रेम रखकर சிலுவை மரணம் வரைக்கும் என்னை தாழ்த்தி சிலுவை மரணத்துக்கு ஒப்பு கொடுத்தேன். क्रूस की मृत्यु तक मैंने अपने आप को समर्पण किया। ஆண்டவர் உங்களை நேசிக்கிறார். परमेश्वर आपसे प्रेम करता ஆண்டவர் है। நேசிக்கிறார். परमेश्वर आपसे प्रेम करता है। தேவன் அன்றைக்கு மட்டுமல்ல, केवल उस दिन नहीं, இன்றைக்கும் தேவன் அன்பாகவே आज भी परमेश्वर प्रेमी है। இன்றைக்கும் தேவன் அன்பாகவே आज भी परमेश्वर प्रेमी है। அன்புள்ளம் கொண்ட ஆண்டவர் प्रेमी परमेश्वर அன்பை எதிர்பார்க்கிறார். प्रेम चाहता है, அன்பை எதிர்பார்க்கிறார். प्रेम को ही चाहता है। ஆண்டவரை பார்த்து சொல்லுங்கள், परमेश्वर को देखकर बोलिए, ஆண்டவரே प्रभु जी உம்முடைய அன்பினால் என் இருதயத்தை நிரப்பும் ஐயா. आपके प्रेम से मेरे मन को भर दीजिए। நான் கீழ்ப்படுகிறேன். मैं आज्ञा पालन करता हूँ, அந்த கீழ்ப்படுதல்ல ஒரு அன்பு இருக்கணும் ஆண்டவரே. लेकिन मेरी आज्ञा पालन में प्रेम मिला रहे। நம்முடைய சமூகத்தில் வரும்போது मैं आपके सम्मुख में आते समय உம்முடைய சமூகத்தில் என்னை தாழ்த்துகிறேன். आपके सम्मुख में मैं अपने आप को नम्र तो करता हूँ, அந்த தாழ்மையில ஒரு அன்பு இருக்கணும் ஆண்டவரே. लेकिन उस नम्रता में प्रेम मिला அந்த रहे। தாழ்மையில ஒரு அன்பு இருக்கணும். उस नम्रता में प्रेम मिला रहे। ஆண்டவரே நான் மற்றவர்களை மரியாதை கொடுக்கிறேன். प्रभु जी मैं दूसरों को आदर तो देता हूँ, முதியவர்களை நான் கனம் பண்ணுகிறேன். मैं बड़ों का सत्कार भी करता हूँ, அந்த மரியாதையில ஒரு அன்பு இருக்கணும். लेकिन उस मर्यादा में एक प्रेम हो, அந்த மதிப்புல ஒரு அன்பு இருக்கணும். उस सत्कार में एक प्रेम हो। ஆண்டவரே உம்முடைய அன்பு என் வாழ்க்கையில கலந்து விடட்டும் ஐயா. ये परमेश्वर आपका प्रेम मेरे जीवन में मिला दिया जाए। நீ செய்ய சொல்கிற காரியம் எதுவா இருந்தாலும் आप जो भी करने को कहेंगे ஆண்டவரே நான் செய்கிறேன். उसे मैं करता हूँ, ஆனா அன்போடு தான் செய்யணும். लेकिन प्रेम से करना அது है, அன்போடு தான் செய்யணும். प्रेम से करना है। அந்த அன்பை என் உள்ளத்துல ஊற்று. वही प्रेम मेरे मन में उंडेल அந்த அன்பை दीजिए, என் உள்ளத்துல ஊற்று. वही प्रेम मेरे मन में भर दीजिए। सब अपना मुंह खोलकर मांगेंगे, கர்த்தருடைய இருதயத்தை அன்பினால் நிரப்புவார். आपके मन को परमेश्वर प्रेम से भरा देगा, கர்த்தருடைய இருதயத்தை அன்பினால் आपके நிரப்புவார். मन को परमेश्वर प्रेम से भरा देगा। தேவனுடைய பிள்ளைகள் கல்லான இருதயத்தை உடையிட்டு இயேசுவின் நாமத்தினாலே कठिन मन भी यीशु के नाम से टूटने दो। ஆண்டவரே हे प्रभु, என் இருதயத்தை கல்லான இருதயத்தை மாற்றும் ஐயா. मेरे मन के जो कठोर
को भर देगा। தேவான்பினால் நிறைந்த ஒரு வாழ்க்கை, परमेश्वर के प्रेम से भरा हुआ एक जीवन, தேவான்பினால் நிறைந்த ஒரு परमेश्वर வாழ்க்கை, के प्रेम से भरी हुई एक जीवन। ஆண்டவரே உம்முடைய அன்பு நதியிலே நாம் ஒவ்வொரு நாளும் மூழ்கணும் ஐயா। परमेश्वर आपकी प्रेम के नदी में प्रतिदिन डूबो। கர்த்தருடைய அன்பு நதியிலே மூழ்கணும், परमेश्वर के प्रेम के नदी में डूबना है। அன்பிலே மூழ்கி போவோமேயானால் यदि हम प्रेम में डूब जाएंगे, அன்பினால் தேவனுடைய பிள்ளைகள் எதையும் செய்ய முடியும்। प्रेम के कारण कुछ भी कर सकेंगे। ஒரு நபர் மீது அன்பு வந்தால் यदि किसी व्यक्ति पर प्रेम हो, அந்த நபருக்காக எதையும் செய்ய முடியும்। उस व्यक्ति के लिए कुछ भी कर सकते அது हैं, அந்த மனுஷனுக்கு கஷ்டமா தெரியாது। लेकिन उस व्यक्ति के लिए वो तकलीफ नहीं लगेगा। ஆபிரகாமுக்கு தேவன் மீது அவ்வளவு அன்பு, अब्राहम पर उतनी परमेश्वर को प्रेम था, எதையும் செய்ய தயார்। वो कुछ भी करने के लिए तैयार था। அது எதுவும் அவனுக்கு கஷ்டமாக தெரியவில்லை, उसके लिए कोई भी बात परमेश्वर के लिए करने में तकलीफ नहीं लगा, சந்தோஷமாக செய்தார்। बड़े आनंद से किया। அந்த அன்பு, वही प्रेम, ஆண்டவரே அந்த அன்பு वो प्रेम என் உள்ளத்துல ஊற்று, मेरे मन में उंडेल दीजिए, என் உள்ளத்துல ஊற்று। मेरे मन में उंडेल दीजिए प्रभु। அந்த அன்பு இருந்தா वो प्रेम यदि मेरे मन में இன்னைக்கு रहे, நம்ம கொடுக்கிறோம், हम देते हैं, கொடுப்பதற்கு முன்பதாக 1000 தடவை யோசிக்கிறோம், देने से पहले 1000 बार सोचते हैं, கொடுத்த பிறகு சிலர் யோசிச்சுட்டு இருப்பாங்க, देने के बाद भी कुछ लोग सोचते हैं, ஐயோ கொடுத்துட்டோமே கொடுக்காம இருந்திருக்கலாமோ அப்படின்னு। अरे मैंने दे दिया, मैं दिया ना होता तो अच्छा होता। அது அன்பில்லாமல் கொடுப்பது। ये बिना प्रेम के देना। தேவனுடைய பிள்ளை நீ அன்போடு செய்வாயானால், यदि तुम प्रेम के साथ करोगे, செய்கிற அத்தனை காரியமும் அன்போடு செயல்படுமானால், तुम जो भी करते हो सब प्रेम के साथ किया जाए, அந்த காரியம் மாத்திரமே கர்த்தர் அங்கீகரிப்பார்। केवल वही काम स्वीकार किया செய்கிற जाएगा। எந்த ஒரு காரியமும் அன்போடு கூட நீ செய்வாயானால், जो भी काम आप करोगे उसे प्रेम के साथ करोगे, அதை மாத்திரமே கர்த்தர் அங்கீகரிப்பார்। केवल उसी को परमेश्वर स्वीकारता கர்த்தர் है। அங்கீகரிக்கும் போது ஒரு ஆசீர்வாதம், जब परमेश्वर स्वीकारता है तब एक आशीर्वाद, கர்த்தர் அங்கீகரிக்கும் போது ஒரு ஆசீர்வாதம்। जब परमेश्वर स्वीकारता है तब एक आशीर्वाद। எல்லாரும் ஒரு நிமிஷம் सब एक पल मात्र, எல்லாரும் கர்த்தரை நோக்கி பார்ப்போம்। सब यहोवा की ओर देखेंगे। ஆண்டவரே हे प्रभु, உம்முடைய அன்பு என் உள்ளத்துல ஊற்றப்படணும் ஐயா। आपका प्रेम मेरे मन में उंडेल दिया जाए। உமக்காக வாழுகிற கொஞ்ச நாட்கள்ல आपके लिए जो जी रहे हैं इस थोड़े से दिन में, உலகத்துக்காக எவ்வளவோ ஓடி உழைக்கிறேன், इस दुनिया के लिए मैं कितनी दौड़ दौड़ कर कमाता हूँ, உலகத்துக்காக குடும்பத்துக்காக எவ்வளவோ ஓடி உழைக்கிறேன், दुनिया के लिए परिवार के लिए कितनी दौड़ दौड़ कर कमाता हूँ, குடும்பத்துக்காக எவ்வளவோ செய்து போடுகிறேன், परिवार के लिए मैं कितनी कुछ करता हूँ, அது எனக்கு கஷ்டமா தெரியல, लेकिन वो मेरे लिए तकलीफ नहीं होता है। உமக்காய் வாழ்வது எனக்கு கஷ்டமா இருக்கிறது, लेकिन आपके लिए जीना मेरे लिए बहुत तकलीफ है। காரணம் அன்பு இல்ல, कारण यही है कि प्रेम नहीं है, அன்பு இல்ல, प्रेम नहीं है। பாரம்பரியமான ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு पारंपरिक रीति से एक मसीही जीवन बिता रहे हैं। அன்பு இருக்குமே ஆனால் यदि प्रेम हो, கஷ்டம் தெரியாது, तकलीफ नहीं जानेंगे, பாடு அனுபவிக்க கஷ்டம் தெரியாது, बोझ उठाना आपके लिए हल्का लगेगा। அந்த अன்பு பரிசுத்த ஆவியானவர் மூலம் நமக்கு वही प्रेम पवित्र आत्मा जी के द्वारा हमको मिलता है। எல்லாரும் கர்த்தரை நோக்கி பாருங்க, सब परमेश्वर की ओर देखेंगे। பரிசுத்த ஆவியானவர் மத்தியில இறங்குவார், पवित्र आत्मा जी हमारे बीच उतर आए, அந்த தேவ அன்பு நம்ம மத்தியில இறங்கு, वही परमेश्वर का प्रेम हमारे बीच उतर தேவ आए, அன்பினால் கர்த்தர் இருதயத்தை நிரப்புவார், परमेश्वर का प्रेम से हमारे मन को भर दिया जाए। எல்லாரும் இருதயத்தை ஆயத்தமாக்கி सब कोई अपने मन को तैयार कर दीजिए, நம்முடைய பழைய வாழ்க்கைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைங்க, हमारी पुरानी जीवन को समाप्त कर दीजिए, பழைய வாழ்க்கைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைங்க, पुरानी जीवन को ही समाप्त कर दीजिए, இருதயத்தை திறந்து வைப்பு, अपने मन को खोल कर रखिए। பரிசுத்த ஆவியானவர் அன்பு நிறைந்த ஆவியானவரால் நமக்கு உள்ளே வருவார், पवित्र आत्मा जी जो आपके मन को प्रेम से भर दे। நல்ல ஆண்டவரே अच्छा परमेश्वर, हम आपको धन्यवाद करते हैं। கர்த்தர் எங்களை ஆசீர்வதித்திருக்கிறீர், परमेश्वर आपने हमको आशीष दिया है, அதை திருப்ப ஒருவரால் முடியாது, उसे कोई पलट नहीं सकता, ஆனா அந்த ஆசீர்வாதத்துக்கு தகுதியுள்ள பாத்திரங்களா இல்லை, लेकिन उस आशीष के योग्य पात्र बनने के लिए எங்களுடைய கீழ்ப்படிதல், हमारी आज्ञा पालन, எங்களுடைய தாழ்மை, हमारी नम्रता, எங்களுடைய மரியாதை, हमारी मर्यादा, மதிக்கிற சுபாவம், हमारा आदर की स्वभाव, கர்த்தருக்காக கொடுக்கிற காரியங்கள், परमेश्वर को देने की स्वभाव, எல்லாமே इन सब में ஒரு அன்பு கலந்த ஒரு காரியமாக एक இருக்க வேண்டும், प्रेम मिलाया जाए प्रभु, பெருமைக்காகவோ புகழுக்காகவோ அல்ல, केवल नाम के लिए या घमंड के लिए नहीं, தேவன் மேல் வைத்த அன்பினால, परमेश्वर पर रखा हुआ प्रेम के कारण, அந்த अன்பினால் செயல்பட எங்களுக்கு கிருபை தாரும், उस प्रेम के कारण क्रिया करने के लिए सहायता कीजिए, நன்மைகளை வழி நடத்தும், हमें आप अगुवाई कीजिए, உம்முடைய நல்ல நாமம் மகிமைப்படட்டும், आपके अच्छे नाम को महिमा कीजिए, உம்முடைய ஊழியத்துக்காக காணிக்கை கொடுத்து உம்முடைய பிள்ளைகளுடைய கையின் பிரயாசங்களை आपकी ஆசீர்வதியும், सेवकाई के लिए दान दिए हुए हर एक के हाथ की कमाई को आशीष நீ कीजिए, விரும்புகிற எதிர்பார்க்கிற வாழ்க்கை வாழ ஒவ்வொருவருக்கும் துணை आप செய்யும், जो चाहते हो वही जीवन बिताने के लिए सहायता कीजिए, நல்ல நாமத்தை आपके மகிமைப்படட்டும், अच्छे नाम को महिमा
कीजिए। ताழ்த்தி हमें नम्र होकर आपके हाथ में समर्पण करते हैं। उद्धार करता यीशु मसीह के नाम से मांगते प्यारे पिता, आमीन। आमीन। ಎಲ್ಲರ ಆಶೀರ್ವಾದ ईश्वर आपसे बहुत आशीष हो।